ස්වාමීන් වහන්සේ ආපත් උන්වහන්සේ කරුණා සදා කාලිකයි. கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. අපි නැවතත් උන්වහන්සේගේ දේව වචනට සවන් දෙමු. நாங்கள் மீண்டுமாக அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம். උදේසන කතා කළා ආලේපලත් පුද්ගලයාගේ තියෙන යුතුයකම කුමක්ද කියලා. நான் காலையில பேசினோம் அபிஷேகம் பெற்ற மனிதனுக்கு இருக்கிற கடமைகள். අපි සාවුල් රජතුමා ගැන බැලුවා. நாங்கள் சவுல் ராஜாவை குறித்து பார்த்தோம். සාවුල් රජතුමාට දෙවියන් වහන්සේ කිව්වා අමලෙක්වරු සහමලින්ම විනාශ කරන්න කියලා. சவுல் ராஜாவுக்கு ஆண்டவர் சொன்னார் அமலேக்கியர்களை முற்று முழுவதுமாக நீ அழிக்க வேண்டும். අනාගත වතුරු මුලින් සාවුල් රජතුමාට කියනවා අමලෙක්වරු කවුද කියලා. தீர்க்கதரிசியின் மூலமாக சவுலுக்கு யார் அமலேக்கியர்கள் என்று கூறப்படுகிறது. දෙවියන් වහන්සේගේ සෙනඟ වහල්භාවයෙන් මිදිලා එනකොට அவருடைய ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி மீண்டு வரும்போது ඒ සෙනඟට දෙවියන් වහන්සේ নমස්කාරයි කරන්න යන්න උන ඒ ගමනට බාධා කරපු සෙනඟ. அவரை ஆராதிப்பதற்கு அந்த ஜனங்கள் சென்ற அந்த பாதையை அவருடைய வழியை தடை பண்ணின ஜனங்கள் தான் அமலேக்கியர்கள். ඒගොල්ලම උන්වහන්සේ කියන සහමුලින්ම විනාශ කරලා දාන්න. ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த ஜனங்களை முழுவதுமாக දරුවන් පටන් එල්ලු බැටළුව ඔට්ටුව සෑම දෙයක් විනාශ කරලා දාන්න. பிள்ளைகள் குழந்தைகள் முதல் ஆடு மாடுகள் முதலியவைகள் மிருகங்கள் வரைக்கும் எல்லாவற்றையும் அழிக்க சொல்லுகிறார். නමුත් ආලේප ලබාගත් වූ රජ වූ සාවුල් ஆனால் அபிஷேகம் பெற்ற ராஜாவாகிய சவுல் ඔහු කරපු වැඩේ කුමක්ද? அவர் செய்த காரியம் என்ன? ස්වාමීන් වහන්සේගේ වචනේ කරා. அவருடைய வார்த்தையை செய்தார். උන්වහන්සේගේ වචනට කීකරු වුණා. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். නමුත් කොච්චර දුරට කීකරු වුණාද? ஆனால் எவ்வளவாக அவர் கீழ்ப்படிந்தார்? ඔව් අමලෙක්වරු කොච්චර දුරට විනාශ කරාද? அவர் எவ்வளவாக அமலேக்கியர்களை அழித்தார்? අපිත් එහෙම තමයි. நாங்களும் அப்படிதான். දෙවියන් වහන්සේ ඔබවත් මාත් ආලේප කරලා තියෙන්නේ அவர் உங்களையும் என்னையும் அபிஷேகித்திருப்பது ලෝකයේ තියෙන දේට ප්‍රේම කරන්න නෙවෙයි. உலகத்துக்கும் உலகத்துக்குரிய காரியங்களுக்கும் நேசிப்பதற்கல்ல. ලෝකයේ ප්‍රේමයට උනන්සේ ද්වේෂ කරනවා. உலக ஸ்நேகத்தை அவர் வெறுக்கிறார். වචනයම තමයි කියන්නේ. வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறது. හලෙලූයා. ඉතින් ලෝකයේ ප්‍රේමයට ද්වේෂ කරනද ඔබවත් මාවත් උනන්සේ ආලේප කරලා තියෙන්නේ. அப்படி என்றால் உலக ஸ்நேகத்தை வெறுப்பதற்காக தான் அவர் உங்களையும் என்னையும் වෙන அபிஷேகித்திருக்கிறார். කිසිම දෙයකට ඔබවත් මාත් උනන්සේ ආලේප කරේ வேற නැහැ. எதற்காகவும் அவர் உங்களையும் என்னையும் அபிஷேகிக்கவில்லை. ඔබටයි මට රජවරුන්ගේ ආලේපය දීලා තියෙනවා. உங்களுக்கும் எனக்கும் அவர் ராஜாக்களின் அபிஷேகத்தை ඒක கொடுத்திருக்கிறார். තමයි එළිදර පොතේ එකේ 6 බැලුවේ. அதை தான் நாங்கள் வெளிப்படுத்தல் முதலாவது ඉතින් ඒ ආලේප ලැබු අපි அப்படி என்றால் அபிஷேகம் பெற்ற நாங்கள் අපි අමලෙක්වරුන් විනාශ කරන්න අපේ යුතුයකමයි. அபிஷேகம் பெற்ற எங்களுடைய கடமை அமலேக்கியர்களை அழிப்பது. සවුල් වගේ ඒකේ හොඳ ටික එයාගේ තෘෂ්ණාවට අරන් තියලා சவுலை போல அவருடைய அதுல ஒரு நல்ல பங்கை அவருடைய இச்சைக்காக அவர் எடுத்து வைத்து விட்டு හොඳ ලස්සන හොඳ දැඩි උසමාත පිරිමි කට්ටියවයි හොඳ ගවයෝයි හොඳට තිබිච්ච ටිකක් හොඳ දේ අයින් කරලා තියාගත්තා. அவர் என்ன செய்தார்? நல்ல திடகாத்திரமான புருஷர்களை அவருக்காகவும் ஆடு மாடுகளை வந்து கொஞ்சம் அதையும் நல்லதுகளை எடுத்து வைக்கிறார். හංගලා තියාගෙන ආයතකත් දෙවියන් වහන්සේට දඟන්න බුල මේක සාමුවෙල් දන්නේ නැහැ සාමුවෙල් මිනිහෙක් නේද කියලා. அவர் என்ன செய்கிறார்? அதை எடுத்து ஒளித்து வைத்து விட்டு அவர் நினைக்கிறார் இது சாமுவேலுக்கு தெரியாது, அவர் மனிதன் தானே, அவருக்கு தெரியாது என்று நினைக்கிறார். නමුත් දෙවියන් වහන්සේ හැම දෙයක්ම දන්නවා. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் දෙවියන් அறிந்திருக்கிறார். වහන්සේ දේව මනුෂ්‍යයට එළිදරව් කරන දෙවියන් වහන්සේ. அவர் தேவனுடைய மனிதருக்கு வெளிப்படுத்துகிறது. ඔබත් මාත් දේව මනුෂ්‍යෙක් නම් நீங்களும் நானும் தேவனுடைய மனிதர்களானால் දෙවියන් වහන්සේගේ දේවල් ඔබට එළිදරව් කරයි. தேவனுடைய காரியங்களை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். යමෙක් ගැන යම් කිසි දෙයක් තියෙනවා උන්වහන්සේ එළිදරව් කරයි. யாரை குறித்து ஏதாவது காரியம் இருந்தால் அதை வெளிப்படுத்துவார். අද දවස්වල මේ වගේ අනාගත වාක්‍යයට කවුරුත් ආශාවන්නේ නැහැ. இன்றைய நாட்களில் இந்த மாதிரி தீர்க்க தரிசனங்களுக்கு யாரும் விரும்புவதில்லை. උන්වහන්සේ එළිදරව් කරොත් அவர் வெளிப்படுத்தினால் කවුරුත් කියප එක අහලා නැත්නම් සත්‍ය ඇහිලා නැත්නම් වහින් හොරා බලලා එළිදරව් කරන්නේ නැහැ. யாராவது சொன்னதை கேட்டோ இல்லை என்றால் காரியம் தெரிந்து வைத்தோ அந்த மாதிரி வெளிப்படுத்த மாட்டார். උන්වහන්සේ එළිදරව් කරොත් அவர் வெளிப்படுத்தினார் என்றால் නොදන්න කිසිම දෙයක් දන්නේ නැතුව උන්වහන්සේ පාඩේ කතා කරගෙන යනවා. எந்த ஒரு காரியமும் தெரியாமல் அவர் எல்லா காரியங்களும் ඒක வெளிப்படுத்துவார். තමයි අනාගත වාක්‍යය. அதுதான் தீர்க்க අද தரிசனம். සභාවල අනාගත වාක්‍ය අඩු වෙලා. இன்றைக்கு சபைகளில் தீர்க்க தரிசனம் குறைந்திருக்கிறது. ගොඩක් අය වෛශ්‍යකම් කරලා ඇවිල්ලා සභාවේ වාඩි වෙලා ඉන්නවා. அநேகர் விபச்சாரம் செய்து விட்டு வந்து சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். හොඳට ලස්සනට ඉන්නවා. அழகாக இருக்கிறார்கள். සුද්ධවන්තය වගේ ඇවිල්ලා ඉන්නවා. பரிசுத்தவான்கள் போல இருக்கிறார்கள். නමුත් දේව අභිමුඛත්වයෙන් ඉඳලා අනාගත වාක්‍ය එන්නේ නැහැ. වෛශ්‍ය කරපු මිනිහෙක් මෙතන ඇවිල්ලා ඉන්නවා කියලා. ஆனால் தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு ஒரு தீர்க்க தரிசனம் வராது விபச்சாரம் செய்த மனிதன் ஒருவன் வந்திருக்கிறான் என்று. දේව මිනිහෙක් නම් தேவனுடைய மனிதனானார். රජතුමාගේ ආලේප ලැබලා තිබෙනවා නම් ராஜாவினுடைய அபிஷேகம் පැහැදිලිව தெளிவாக ඒක ස්ථීරව உறுதியாக ස්ථාවරව உறுதியாக
දේනස වචනේ එනවා. தேவனுடைய வார்த்தை வரும். මෙතන යම් කෙනෙක් ඉන්නවා. இந்த இடத்துல ஒருவர் නුඹ இருக்கிறீர்கள். වෛශ්‍යකමේ යෙදিলা ඉන්නවා කියලා. விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறாய் என்று. ඒක තමයි අනාගත වාක්‍ය. அதுதான் தீர்க்க தரிசனம். ඒක අනාගත වාක්‍ය. அதுதான் தீர்க்க தரிசனம். ඉතින් මිනිස්සු දේව අභිමුඛත්වයට බය වෙනවා. அப்பொழுது மனிதர்கள் தேவனுடைய சமூகத்துக்கு பயப்படுவார்கள். දේව අභිමුඛත්වය අනාගත වාක්‍ය එනවා. தேவனுடைய சமூகத்திலே தீர்க்க தரிசனம் නුඹ வருகிறது. මෙයා ගැන එහෙ ගිල ඕපදූප කතා කරලා නේද මෙතන ඇවිල්ලා වාඩි වෙලා ඉන්නේ. நீ இவரை குறித்து அந்த இடத்துல போயிட்டு கோல் சொல்லி පුරන් கூறிද. புறம் கூறிட்டு தானே இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறாய். අනාගත වාක්‍ය එනකොට அப்படி தீர்க்க தரிசனம் வரும்போது ඒ ඕපදූප කතා කරපෙන්නාගේ அந்த புறம் கூறினவர் කරපෙන්නාගේ හදවත அந்த புறம் கூறினவருடைய இருதயம் වේගින් වැඩ කරනවා. இதே துடிப்பு அவர்களுக்கு வேகமாக அடிக்கும். එකක් මං කියන්න. ஒரு காரியம் சொல்கிறேன். අනිවාර්යයෙන්ම கண்டிப்பாக මේ සභාවේ இந்த இடத்தில் சபையில் දෙවියන් තනාතුවත් නැගිටවන්න යනවා. ஆமென். அவர் தீர்க்கதரிசிகளை எழுப்ப போகிறார். ඔබට පැමිණෙන වචන සියල්ලක්ම අනාගත වාක්‍ය වචන. உங்களுக்கு வருகிற எல்லா வார்த்தைகளும் தீர்க்கதரிசன ඔබ வார்த்தைகள். පිළිගත්තා நீங்கள் ஏற்றுக்கொண்டால் පසුත වෙන්න. நீங்கள் மனம் திரும்புங்கள். හැරෙන්න. திரும்புங்கள். ස්වාමීන් වහන්සේට දෙන්න. ஆண்டவருக்கு இடம் கொடுங்கள். දෙයන්සයාප. கர்த்தர் நல்லவர். හලෙලූයා. ஹalleluya. ස්වාමීන් වහන්සේට බය වෙන්න. அவருக்கு பயப்படுங்கள். මේ සභාවේ ගොඩක් අනාගත වාක්‍ය දෙවියන් නැගිටවන්න යනවා. இந்த சபையில் अनेक தீர்க்கதரிசிகளை அவர் எழுப்ப போகிறார். ඉතින් අපි ඉන්නේ මේ ටික දෙනෙක් කියලා හිතන්න එපා. நாங்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறவங்க நினைக்க வேண்டாம். කාලේ පැමිණෙන්න යනවා. நேரம் வரும். සෑම දෙයකටම කාලයක් තියෙනවා. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கிறது. එතකොට ගොඩක් අය පසුත වෙන්න යනවා. அப்பொழுது அநேகர் மனம் திரும்புவார்கள். අයියෝ මම මේ සභාවේනේ හිටියේ. ஐயோ நான் இந்த சபையில் தான் இருந்தேன். මේ සභාවේ මම සේවය කරේ. இந்த சபையில் தான் நான் ஊழியம் செய்தேன். අපරාධේ දාලා ගියේ. நான் விட்டு சென்றது அநியாயம். මම සභාව ගැන කියන්නේ මේ අපේ ජොස්වර් වෙවිලන්ට සභාව නෙවෙයි. நான் சபை என்று குறிப்பிட்டது எங்களுடைய ஜோஷுவா ரிவைவல் இன்டர்நேஷனல் මේකට மினிஸ்ட்ரி அல்ல. නමක් අපි තබලා තියෙනවා. இதற்கு நாங்கள் ஒரு பெயர் வைத்திருக்கிறோம். දේව සභාව. தேவனுடைய சபை. දෙවියන් වහන්සේගේ සභාව. தேவனுடைய சபை. එතකොට තමයි ඒකේ වටිනාකම තේරෙන්නේ දැන් නෙවෙයි. அப்பொழுது தான் அதனுடைய அருமை புரியும். இப்பொழுது දෙවියන් වහන්සේ මේ කතාර් දේශයේ මේ සභාව අනිවාර්ය නියත ඔසවනවාමයි. ஆண்டவர் இந்த கத்தார் தேசத்தில் இந்த சபையை கண்டிப்பாக அவர் உயர்த்துவார். ඔසවනකොට அவர் உயர்த்தும் போது තම තමන්ගේ ක්‍රියාව අනුව උන්වහන්සේ පළදරයි. அவர்களுடைய கிரியைக்கு ஏற்ப அவர் பலன் அளிப்பார். කවුද දෙවියන් වහන්සේ මුල් තැන දීලා දුවලාවේ ඔවුන් දෙවියන් ඔසවනවා. யார் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து ஓடி வந்தார்களோ அவர்களை ஆண்டவர் உயர்த்துவார். කවුද දෙවියන් වහන්සේගේ දෙයට වටිනාකමක් දුන්නේ ඒකලම දෙවියන් ඔසවනවා. யார் தேவனுடைய காரியங்களுக்கு ஒரு பெருமதியான நேரங்களை அவங்களுடைய காரியங்களை செலுத்தினார்களோ அவர்களை தேவன் ඒක உயர்த்துவார். මගේ කැමැත්තවත් මගේ දෙයක්වත් නෙවෙයි. அது என்னுடைய விருப்பமோ என்னுடைய காரியமோ அல்ல. ඒක දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත. அது தேவனுடைய விருப்பம். දෙවියන් වහන්සේ ශුද්ධ බයිබලයේ ඒම තමයි දීලා තියෙන දීමනාවල්. அது அப்படிதான் அவர் பரிசுத்த வேதத்தில் ஜனங்களுக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். ඔබවත් උන්වහන්සේ පාවිච්චි කරයි. அவர் உங்களையும் எடுத்து මෙතන பயன்படுத்துவார். ඉන්න අපි විතරක් නෙමෙයි දෙවියන් වහන්සේ ලොකු දෙයක් කරන්න යනවා. இந்த இடத்துல இருக்கிற நாங்கள் மாத்திரம் இல்ல தேவன் பெரிய අද காரியங்களை ඉන්න செய்ய ඔබලන්ට போகிறார். මේක මහා පොඩි සභාවක් මේ ගියතුරුනේ කරන්න කියලා හිතයි. இந்த இடத்துல இருக்கிற உங்களுக்கு தோணலாம் இது சின்ன சபை வீட்டுக்குள்ள தானே செய்கிறார்கள் என்று. එයා පාස්ටර් කවුද? இந்த பாஸ்டர் யார்? ණයකාරයනේ. கடன்காரர் தானே. එහෙනම් අපි කියන එක ගණන් ගන්න. அதனால நாங்கள் சொல்லுகிறது கேட்க மாட்டோம். අද නෙවෙයි. இன்று அல்ல. කාලයක් පැමිණි. ஒரு நேரம் வரும். දෙවියන් වහන්සේගේ මහිම ඔබ දකි. நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். හලෙලූයා. ஹalleluya. ගොඩක් අය හිතේම තමයි තියෙන්නේ. அனைவருடைய இருதயம் அப்படிதான் இருக்கிறது. මම ව්‍යාපාරය කරගෙන සේවය කරන එක. நான் வியாபாரம் செய்து கொண்டு ஊழியம் செய்கிற මම நபர். සේවය කරන තුර ව්‍යාපාරයක් කරේ නැහැ. நான் ஊழியம் செய்யும் போது வியாபாரம் செய்யவில்லை. ව්‍යාපාරය කරන තුර සේවය පටන් ගත්ත මිනිස්සු. நான் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போது ஊழியம் ஆரம்பித்த මම நபர். ව්‍යාපාරයේ මම හිරවෙලා නැවලා ඉන්නකොට සේවය පටන් ගත්ත මිනිස්සු. நான் வியாபாரத்திலே அநேக நஷ்டங்கள் காரியங்கள் இருக்கும் பொழுது நான் ஊழியம் ஆரம்பித்த ஒரு நபர். අනුමුත් උන්වහන්සේ කැඳීම ලැබුවේ දැන් නෙමෙයි. ஆனால் நான் அவருடைய அழைப்பை பெற்றது இப்பொழுது அல்ல. උන්වහන්සේගේ කැඳීම මට උන්වහන්සේ ස්ථිර කරන එක අනිවාර්යයෙන්ම මම දන්නවා. அவர் என்னுடைய அழைப்பை அவர் உறுதிப்படுத்துவார் அது எனக்கு தெரியும். එදාට කට්ටියට තේරෙයි. அப்பொழுது எல்லாருக்கும் தெரியும். දෙවියන් වහන්සේ කී කරුවෙන්නේ. அவருக்கு கீழ்ப்படிய. මට නෙවෙයි මනුෂ්‍යයට නෙවෙයි. எனக்கு அல்ல மனிதர்களுக்கு அல்ல. ඔබ සුළු කරන සුළු කරන්නේ දෙවියන් වහන්සේ. நீங்கள் அலட்சியப்படுத்துவீர்கள் என்றால் அலட்சியப்படுத்துவது දේව என்னை அல்ல, සභාවේ தேவனை. මගේ ඇදහිල්ලන උන්වහන්සේ ඉන්නවාමයි. என்னுடைய விசுவாசம் என்றால் இந்த சபையில அவர் இருக்கிறார் அவர் இருக்கிறார் என்பதை. උන්වහන්සේ ආලේප කරලා තියෙනවා නම් அவர் உங்களை அபிஷேகித்திருப்பார் ඔබ என்றால் ආලේපයට අවංක වෙන්න. நீங்கள் அபிஷேகத்துக்கு உண்மையா இருங்க. ආලේප ලබාගත් පුද්ගලයන් විදියට ඉන්න. அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதனாக ස්වාමීන් වහන්සේ ආපතන සකරන සදාකාලිකයි. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. පළවෙනි රාජාවලි 9:7-8. 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 7-8. ரெண்டு அச்சை வாசிங்க சொல்றேன்.
ரெண்டு ராஜாக்கள் 9:8 வாசி. දෙවෙනි රාජාවලියේ 9:7 කියවන්න බලන්න. මාගේ මේකරුවන් වූ ප්‍රොපේදවරුන්ගේ ලේද ස්වාමින් වහන්සේගේ සියලු මේකරුවන්ගේ ලේද පොඩක් ඉන්න. ඒක තමයි කියවන්න. මා විසින් යෙසබෙල්ගෙන් පලිගන්නා පිණිස නුඹේ ස්වාමී වූ ආබ්ගේ වංශයට පහර දීපන්න. ආබ්ගේ මුළු වංශය විනාශ වන්නේ ඊශ්‍රායල් වරුන් අතරේ දාසයන් නුමුත් නිර්දාසයන් නුමුත් ආබ්ගේ සියලු පිරිමින් සිඳ දමා. දෙවෙනි කියවන්න. நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்த பலியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்த பலியையும் யெசபேலின் கையிலே வாங்கும் படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிட கடுவாய். හලෙලූයා. සයනසේ ආපා. තමයි අපි සමග අපේ අන්තර්ජාලයේ Zoom meeting එකේ මගේ මල්ලි දේව සේවකයෙක් සම්බන්ධ වෙලා ඉන්නවා. යාගේ වීඩියෝ එක නෑ. අපි දේවනන්සේගේ නාමයෙන් යාට සුබ පතනවා. මීට කලින්ත් සම්බන්ධ වෙලා හිටියා මම දන්නේ නෑ. கிறிஸ்டோபர் சாவினாசோட ஆசீர்வாத கராய் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக இந்த நேரத்துக்காக தேவ சேவைக்கு ලොකු සේවයක් කරනවා ලංකා දේශේ අපිත් සමග සම්බන්ධ වෙලා ඉන්නවා. ස්වාමිනාසේ ආපත්තුනාසේ කරුණා සදාකාලිකයි. ஆமென். கர்த்தர் எல்லாரோட கிருபை என்றும். මගේ සෙනෙහවන්ත සහෝදර සහෝදරිය எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி, රජවරුන්ගේ ආලේපය කුමටද නම් ராஜாக்களுடைய அபிஷேகம் எதற்கு என்றால் අමලෙක්වරු නැමැති අයව විනාශ කරන්නයි. அமலேக்கியர்களை அழிப்பதற்காக. යෙගුව උන්වහන්සේ එලිසට කියලා ආලේප කෙරුවා. ஆண்டவர் என்ன செய்கிறார்? யெகூவை எலிசாவை கொண்டு அபிஷேகிக்கிறார். උදේ බැලුව නිම්ෂිගේ පුත්‍රයා කවුද? යෝසපත්ගේ කුමාර වූ යෙගු. நாங்கள் காலையில பார்த்தோம், நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் தான் யெகூ. ඒ යෙගුට ආලේප කළේ ඇයි? அந்த யெகூவை ஏன் அபிஷேகித்தார்கள்? ඒ රජවරුන්ගේ ආලේපයක් යෙගුට දුන්නේ. ராஜாக்களுடைய அபிஷேகம் ஏன் யெகூவுக்கு கொடுக்கப்பட்டது? ඔබටයි මටයි උන්වහන්සේ දීලා තියෙන රජතුමන්ගේ ආලේපය. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ராஜாக்களின் அபிஷேகத்தை එළිදරව් கொடுத்திருக்கிறார். පොතේ පළවෙනි පරිච්ඡේදය 6 වෙනි පදේ ඒක තමයි කියන්නේ. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 6ஆம் வசனம் அதை தான் குறிப்பிடுகிறது. ඔබවත් මාත් රජවරු ලෙස පූජකවරු ලෙස උන්වහන්සේ පියතුමන්ගේ ඉදිරිපිට නවත්තලා තිබෙනවා. அவர் பிதாவின் முன்பதாக உங்களையும் என்னையும் ராஜாக்களாகவும் லேவியர்களாகவும் அவர் அபிஷேகித்திருக்கிறார். උන්වහන්සේ ආලේප කරේ නිකන් තියාගෙන ඉන්න නොවේ. அவர் அபிஷேகித்தது சும்மா வைத்துக் கொண்டிருப்பதற்காக அல்ல. සිංහලෙන් කතාවක් කියනවා. சிங்களத்தில் ஒரு கதை சொல்லுவார்கள், යුද්ධෙන් නැති කඩුව කොස් කොටන්නද කියලා. யுத்தத்துக்கு பாவிக்காத පට්ටයම් பட்டயம் பழங்களை வெட்டுவதற்காக. බලාක වැටවා. හලෙලූයා. ඔබවයි මයි රජතුමාගේ ආලේප දීලා තියෙන්නේ. உங்களுக்கும் எனக்கும் ராஜாக்களுடைய அபிஷேகத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ආලේප ලත් පුද්ගලයාගේ යුතුයකම ඉෂ්ට කරන්නයි. அபிஷேகம் பண்ணப்பட்ட நபருடைய அந்த கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். මම උදේත් කිව්වා ආලේප වෙනස් බලය වෙනස්. நான் காலையிலும் சொன்னேன், அபிஷேகம் வேறு வல்லமை வேறு. There is a huge difference between anointing and the power. அபிஷேகத்துக்கும் வல்லமைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஹalleluya. பவர் வேறே, அபிஷேகம் வேறே. ஆலේප වෙනස්, බලය වෙනස්. ஹalleluya. සාන්දාසය අප. கர்த்தர் நல்லவர். ආමෙන්. ஆமென். යේසුස් වහන්සේගේ ගෝලිය හිටියා. இயேசு கிறிஸ்துவினோட சீஷர்கள் இருந்தார்கள். ආලේප එන්නේ ඉස්සලා යක්කු එළවුවද නැත්ද? அபிஷேகம் அவர்களுக்கு வருவதற்கு முன்பதாக அவர்கள் பிசாசுகளை துரத்தினார்களா இல்லையா? පැනවද? துரத்தினார்கள். அதுதான் பவர். அதுதான் வல்லமை. ஹalleluya. ආලේපේ වෙනස්. அபிஷேகம் வேறு. උදෑසන අපි කියුවා ආලේපේ කොහොමද කියලා. நாங்கள் காலையில வாசித்தோம் அபிஷேகம் எப்படிப்பட்டது என்று. යේසුස් වහන්සේ පියතුමු දෙවියන් වහන්සේ කොහොමද ආලේප කරේ? அவர் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எப்படி அபிஷேகித்தார்? සුද්ධ ආත්මයෙන් බලයෙන් උන්වහන්සේ ආලේප කරාලු. அவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகித்தாராம். ආද දෙවියන් වහන්සේ ඔබවත් මා සුද්ධ ආත්මයෙන් බලයෙන් ආලේප කරලා තිබෙනවා. இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அவர் அபிஷேகித்திருக்கிறார். ஹalleluya. අපිට වෙලා තින්නේ අපිට තාම තේරුම් ගන්න බෑ ආලේපය මොකක්ද බලය මොකක්ද කියලා. எங்களுக்கு நடந்திருக்கிற காரியம் எங்களுக்கு வித்தியாசம் தெரியவில்லை. அபிஷேகம் எது, வல்லமை எது என்று. So we don't apply that. நாம் අපි ඒක யூஸ் කරන්නේ නැහැ. அதனால் நாங்கள் எங்களுடைய நடைமுறையில் பயன்படுத்த අපි மாட்டோம். யூஸ் කරලා පුරුදු වෙලා නැහැ. அதை நாங்கள் பயன்படுத்தி எங்களுக்கு பழக்கம். ආලේපය හිතලා බලන්නේ නැහැ. நாங்கள்
அபிஷேகத்தை நினைத்து දෙවියන් பாருங்கள். වහන්සේ මොනකටද මට ආලේප දුන්නේ කියලා දන්නේ නැහැ. அவர் எதற்காக அபிஷேகம் கொடுத்தார் என்று தேவயானவர் நினைத்து செய்யாப்பா. பார்ப்பதில்லை. கர்த்தர் நல்லவர். දෙවියන් වහන්සේ දුන්නේ ආලේපය. அவர் கொடுத்தது அபிஷேகம். ඔබ නිකන් තියාගෙන ඉන්න නෙවෙයි. நீங்கள் சும்மா வைத்துக் கொண்டிருப்பது උන්වහන්සේ அல்ல. ටැලන්ට් දුන්න කතාව දන්නව නේද? அவர் தாளந்துகளை கொடுத்த கதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ටැලන්ට් එකක් දුන්න මිනිහා මොනවද කිව්වේ? அந்த ஒரு தாளந்தை பெற்ற மனிதன் என்ன ස්වාමිනිය சொன்னார்? ඔබ දන්නවා ඔබ වපුරන්න නැතුව කපන්න. அவன் கூறுகிறான், ஆண்டவரே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், நீர் ரொம்ப மோசமானவர் அப்படிங்கிற ඔබ மனிதன் කොහෙවත් சொல்கிறான். වපුරන්න නමුත් කපන්න විතරක් බලාගෙන ඉන්නවා. எங்கே விதைக்காமல் நீர் அறுக்க மட்டும் பார்த்து හරියට கொண்டிருக்கிறீர்கள். ඔබත් මාත් වගේ. உங்களையும் என்னையும் போல, මමත් ඔබත් වගේ. என்னையும் உங்களையும் போல වපුරන්න කැමති නැහැ. விதைக்க விருப்பம் இல்லை, කපන්න විතරක් කැමති. அறுக்க மாத்திரம் விரும்புகிறோம். වපුරන්න விதைக்கிறவன் කඳුලත් සමග වපුරන්න கண்ணீரோடு விதைக்கிறவன் රාජ ගැඹීරත්වයෙන් අස්සන්න නෙලා ගන්නේය. கம்பீரத்தோடு அதை அறுப்பான். හලෙලූයා. அல்லேலூயா. ස්වාමීන් වහන්සේ කියනවා ஆண்டவர் சொல்லுகிறார், ස්වාමීන් වහන්සේ අස්සන්න බොහෝය. அறுவடையோ மிகுதி, මේක කපා ගන්න ගොවියෝ නැහැ ස්වාමීන්. அதை வெட்டுவதற்கு வேலையாட்களோ குறைவு. ඔබ ඉල්ලන්න. நீங்கள் கேளுங்கள். கேட்டுக்கொள்ளுங்கள், விண்ணப்ப பண்ணுங்கள். ஹalleluya. அல்லேலூயா. අපි කොයිද ඒව කරනවද? நாங்கள் அதை செய்கிறோமா? අපිම කරන්නේ නැහැ. நாங்களே செய்கிறது இல்லை. ඉතින් කොයිද අපි ඉල්ලන්න යන්නේ? அப்புறம் எப்படி நாங்கள் கேட்க போகிறோம்? එපා. ඔබට රජතුමාගේ ආලේප දීලා තියෙන්නේ. அவர் உங்களுக்கு ராஜாக்களோட அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். අමලෙක්වරුනි නැමැති අයව විනාශ කරන්න. அமலேக்கியர்களை போன்றவர்களை அழித்து விடுங்கள். යෙකුට උන්වහන්සේ ආලේප කරේ. யெகூவை அவர் அபிஷேகித்தது නිම්සිගේ පුත්‍ර වූ යෙකුට යෝසබත්ගේ කුමාර වූ යෙකුව ආලේප කරේ. நிம்சின் மகனான யோசபாத்தின் குமாரனாகிய யெகூவை அவர் යෙසබෙල්වත් அபிஷேகித்தார். யெசபேலையும் ආහබ්ගේ රජතුමාගේ සියලුම පුරුෂයන් වංශය විනාශ කරන්නයි. ஆகாபினுடைய அவர்களுடைய குடும்பம் எல்லா வம்சம் முழு வம்சத்தையும் அழிப்பதற்காக යෙකුට රජතුමාගේ ආලේප දුන්නේ ඒකටයි. யெகூவுக்கு ராஜாவினோட அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. සාලනාන්ත කියනවා ඒ ආලේපෙ තියෙන යුතුයකම මොනවාද කියලා. அவர் சொல்லுகிறார், அந்த அபிஷேகத்தினுடைய கடமைகள் ඒ என்ன? වචනේ දැන් ඔබ කියවුවේ. அந்த வசனத்தை நீங்கள் இப்பொழுது வாசிக்கிறீர்கள். නැවතවතක් මට කියවන්න. திரும்பவும் அதை வாசிக்கலாம். ඒ වචනේ කියවන්න කියුපේකම. මාගේ මේ කරුවන් වූ ප්‍රවේදවරුන්ගේ ලේද මාගේ මේ කරුවන් වූ ප්‍රොෆෙටවරුන්ගේ ලේ ස්වාමින් වහන්සේගේ සියලු මේ කරුවන්ගේ ලේද ගැන ස්වාමීන් වහන්සේගේ සියලුම මේ කරුවන්ගේ ලේ ගැනද මා විසින් යෙසබෙල්ගෙන් පලිගන්නා පිණිස කා විසින්ද ස්වාමීන් වහන්සේ විසින් පලිගන්නා පිණිස யாரினால் அவர் இரத்தப்பழி வந்து யெசபேலின் கையில் இருந்து ஆண்டவர் வாங்க போகிறார். ප්‍රොෆෙටවරුන්ගේ දේවසේකන්ගේ ලේ වල ස්වාමීන් වහන්සේ පලිගන්න පිණිස යෙගුව රජතුමාගේ ආලේපය දුන්නා. ஊழியக்காரரும் தீர்க்கதரிசிகளின் இரத்த பலிகளை அவருடைய சகல ஊழியக்காரரின் இரத்த பலியையும் அந்த யெசபேலினுடைய குடும்பத்தை அழிப்பதற்காக யெகூவுக்கு அந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. අලුත් කිසිමට එක කොහමද වෙන්නේ? புதிய ஏற்பாடுக்கு அது எப்படியாக අපි ඉදිරියට යනකොට ඔබට තේරෙයි පැහැදිලි වෙයි. நாங்கள் முன்பதாக வாசிக்கும் போதே ඔබ ආලේප කරේ உங்களை அபிஷேகித்தது යෙසබෙල්වත් யெசபேலையும் ආහබ්වත් ஆகாபையும் ආහබ්ගේ පරම්පරතින් සෑම දෙයක්ම විනාශ කරන පිණිස ஆகாபினுடைய குடும்பம் அவனுடைய வம்சம் எல்லாவற்றையும் அழிப்பதற்காக ඒ ආලේප දුන්නේ යෙකුට. அந்த அபிஷேகம் யெகூவுக்கு கொடுக்கப்பட்டது. යෙකුට යුතුයකමක් දුන්නා. யெகூவுக்கு ஒரு கடமை ස්වාමීන් கொடுக்கப்பட்டது. වහන්සේ දැන් ඔබ කියපු වචනේ තමයි ඒ යුතුයකම. நீங்கள் இப்ப வாசித்த அந்த வார்த்தை தான் அந்த கடமை. ඔබට දෙවියන් ආලේප කරලා තියෙනවා නම් உங்களுக்கும் அவர் ஆண்டவர் உங்களை அபிஷேகித்திருப்பார். උන්වහන්සේ ඔබට යුතුයකමක් දීලා ඇති. அவர் உங்களுக்கு ஒரு கடமை ඔබට கொடுத்திருப்பார். කැදීමක් දීලා ඇති. உங்களுக்கு ஒரு அழைப்பை ඔබට கொடுத்திருப்பார். යම් කිසි දෙයක් කියලා ඇති. உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லியிருப்பார். ඒක ඉෂ්ට කරාද? நீங்கள் அதை செய்தீர்களா? අද වෙනකම් කරාද? இன்றைய வரைக்கும் செய்தீர்களா? නැත්තම් අපි ඉඳගෙන තව කෙනෙක් මාර්ගෙන් කරවන්න බලනවාද? இல்லவென்றால் நாங்கள் இருந்து கொண்டு நாங்கள் இன்னொருத்தரை வைத்து செய்ய பார்க்கிறோம். නෑ 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 යෙකුගේ ජීවිතය අරන් බලන්න. இல்லை முடியாது. நீங்கள் யெகூவினுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள். යෙකුගේ ජීවිතය අරන් බලන්න. நீங்கள் யெகூவினுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள். යෙකු මොනවද කරේ කියලා. யெகூ என்ன செய்தார் என்று. ඒකටයි යෙකුව දෙවියන් වහන්සේ ආලේප කරේ. அதுக்காக தான் யெகூவை தேவன் ඔව් அபிஷேகித்தார். ලබාගත් ආලේපය. அவர் பெற்றுக்கொண்ட ඒ அபிஷேகம், ආලේප යුතුයකම அந்த அபிஷேகத்தின் කඩමයි. கடமை, එලෙසම ඉෂ්ට කරා. அதை அப்படியே அவர் செய்தார். එයා වෙන කාගවත් බලන් හිටියේ නෑ. வேற யாரையும் அவர் பார்க்கவில்லை. අද ගොඩක් අය මම කියනවනේ රිලවයි පුස්සයි කොස්සට පුච්චපු කතාව. நான் ஒரு கதை சொல்வேன். குரங்கும் பூனையும் பலாக்கொட்டை சுட்ட கதை. දෙන්නටම එක වගේ වල්ගේ තියෙන්නේ. ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி வாள் இருந்ததா. ඉතින් දෙන්නම මේ පුල්ලිපර ගින්දර ගාව ආඩියලා ඉන්නවා. පුල්ලවල් කිපි පිටිපස්සට දාගෙන. இப்போ வாளை பின்னாடி போட்டுக்கொண்டு ரெண்டும் அடுப்பு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கா. දැන් කොස්සට දාලා
பலாக்கொட்டையை போட்டுவிட்டு දැන් කොස්සට හොඳට පිච්චිලා ආවද? இப்போ பலாக்கொட்டை சுட்டு விட்டது. දැන් කරවන්න යනවා. இப்போ தீய போகிறது. දැන් ගන්න ඕනේ. அதை எடுக்க வேண்டும். ඉක්මනට ගත්තේ නැත්තම් சீக்கிரம் எடுக்கவில்லை என்றால் ගන්න බෑ. சாப்பிட முடியாது. ඉතින් මොනවද කරේ? இப்போ என்ன செய்தார்? රීලබ මොනවද කරේ? குரங்கு என்ன செய்தது? අපි කියන මෙයාට තියෙන වඳුරු පුරුද්දක් කියලා. நாங்கள் சொல்லுவோம் சில மனிதர்களை பார்த்து இவருக்கு இருக்கிறது என்றால் குரங்கு புத்தி என்று කියනවනේ. அப்படிதானே சொல்லுவோம். රීලබ ඉක්කට බැලුවා. குரங்கு பார்த்தது මගේ වල්ගේ දාමොත් පිච්චෙනවා. நான் என்னுடைய வாளை போட்டேன் என்றால் சுட்டுவிடும். පූසගේ වල්ගේ ළඟ තිබුණා. பூனை என்னுடைய வாள் பக்கத்தில் இருந்தது. ඉක්කට පූසගේ වල්ගේ අරන් දාලා අතන ගත්තා කොස්සට. பூனையுடைய வாளை எடுத்து இப்படி போட்டு அதை பலாக்குட்டி எடுத்து விட்டது. අපිත් එහෙම තමයිද? நாங்களும் அப்படிதான். ක්‍රිස්තියානි අයත් එහෙම තමයි. கிறிஸ்தவர்களும் நாங்கள் அப்படிதான். ආත්මික අයත් එහෙම තමයි. ஆவிக்குரியவர்களும் அப்படிதான். හලෙලූයා. ස්වාමීන් වහන්සේ ආපා. கர்த்தர் நல்லவர். ඔබත් මාත් කවුද කියලා හිතා ගන්න. நீங்கள் நான் யார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். හලෙලූයා. ஹல்லேலூயா. පූසද වඳුරාද? குரங்கா பூனையா හිතා ගන්න. நினைத்துக் கொள்ளுங்கள். ළඟ ඉන්න කෙනාගේ වල්ගේ දාලා කොස්සට ගන්න යන්න එපා. பக்கத்தில் இருக்கிறவர்களுடைய வாளை போட்டு பலாக்கொட்டை எடுக்க பார்க்காதீர்கள். හලෙලූයා. ස්වාමීන් වහන්සේ ආපා. கர்த்தர் நல்லவர். තම තමන්ගේ ක්‍රියාවන්ව පලදරන දෙවියන් අතර ඉතාම ශීඝ්‍රයෙන් පැමිණෙන්න යනවා. அவனுடைய கிரியைக்கு ஏற்ப பலனளிக்க அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். මගේ සෙනෙවිවන්තිය எனக்கு பிரியமானவர்களே பிரியமான சகோதரரே සවන් சகோதரிகளே දෙන්න දෙවියන් වහන්සේගේ වචනයට. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். යෙගුව ආලේප කරේ. யெகோவை அபிஷேகித்தது ප්‍රොෆෙට්වරුන්ගේ ලේ ගැනද? தீர்க்கதரிசிகளின் இரத்தத்தை දෙවියන් වහන්සේගේ සේවකයන්ගේ ලේ ගැනද? அவருடைய ஊழியக்காரராகிய දෙවියන් වහන්සේ පරිගන්නා පිණිස උන්වහන්සේ යෙගුව ආලේප කළා. கர்த்தர் அந்த இரத்தப்பழியை வாங்குவதற்காக யெகோவை ඒ அபிஷேகித்தார். යුතුයකම අප හරියටම කරන්න ඕනි. அந்த கடமையை நாங்கள் சரியாக ආලේප කරන ආලේපට යුතුයකමක් තියෙනවා. அபிஷேகம் பண்ணப்பட்டோம் என்றால் அந்த அபிஷேகத்துக்கு ஒரு අපි கடமை. උදේ ඉඳලා උදේත් බැලුවේ ඒක තමයි අවසන් අපි කන්ටිනියු කරන්නේ ඒක තමයි. நாங்கள் காலையில இதைத்தான் பார்த்தோம், அதை தான் இப்பொழுது தொடர்ந்து ගත්තායමට කියන්න රෝමர் පොතේ ලියපු රෝමர் පොතේ 8 වෙනි පරිච්ඡේදයේ 13 වෙනි පදය. ரோமர் 8வது அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். රෝමர் 8:13 කියන්න. දෙවෙනි අතින් කවරේ කියන්නේ? மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். කියන්න. මක්නිසාද නුඹලා මානසික ලෙස ජීවත් වෙනවා නම් මැරෙන්න ඕනෑය. නමුත් ආත්මෙන් ශරීරයේ ක්‍රියා නසනවා නම් ජීවත් වෙනවා ඇත. හලෙලූයා. මම එතරට එන්නේ ඉස්සෙල්ලා මම දෙයක් කියන්න. நான் இந்த வசனத்தை பேச முன்பதாக இன்னொரு காரியம் சொல்கிறேன். යෙගුව රජ කෙනෙක් වගේ ආලේප කරන්න ප්‍රථමයෙන් யெகோவை ராஜாவுடைய அபிஷேகமாக அந்த அபிஷேகம் கொடுக்கப்படுவதற்கு முன்பு යෙගුවගේ ජොබ් එක මොනවාද? யெகோவனுடைய தொழில் என்ன? රැකියාව මොනවාද? යෙගුවට தொழில் என்ன? යෙගු කාලසදීකී யெகூ யாராக இருந்தார்? பக்கத்துல இருக்க லோகு இல்ல இல்லாட்டி எங்க குக் லோகியும் இல்ல යෙගුව பத்தி கேக்குறேன். යෙගු ගැන මං අහන්නේ. යෙගු සේනාපතියෙක්. யெகூ ஒரு சேனை அதிபர், சேனை தலைவன். මේක අතට දීලා තියෙන්නේ කියවන්න. இதை கையில கொடுத்திருக்கிறது வாசிப்பதற்கு. කියවපක මතක තියාගන්න. வாசித்ததை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள. හලෙලූයා ස්වාමීන් වහන්සේ ඒකට තමයි මේක දීලා තියෙන්නේ. அதுதான் ஆண்டவர் எங்களுக்கு මේක கொடுத்திருக்கிறார். කැටලොග් එක. இதுதான் எங்களுடைய අපි கேட்டலாக். කවදාවත් කැටලොග් බලලා මේ ඉලෙක්ට්‍රොනික අපි ඔපරේට් කරන්නේ නැහැ. நாங்கள் எப்பொழுதும் கேட்டலாக் பார்த்து நாங்கள் எலக்ட்ரானிக் திங்ஸ் நாங்கள் பாவிக்க මේ மாட்டோம். කැටලොග් එක බලලා ඉලෙක්ට්‍රොනික ඇප්ලයි කරා නම් இந்த கேட்டலாக் பார்த்து எலக்ட்ரானிக் காரியங்களை நாங்கள் செய்வோம் என்றால் අපේ கையாளுவோம் liver අපේ என்றால் liver එක හරියට ෆන්ක්ෂන් වෙයි. எங்களுடைய லிவர் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். අපේ heart එකත් හරියට ෆන්ක්ෂන් වෙයි. எங்களுடைய இருதயமும் சரியாக தொழில் செய்யும். හලෙලූයා. ඇයිනම් අපි විනාශ නොවී ඉන්නේ උන්වහන්සේගේ කරුණාව. காரணம் நாங்கள் அழியாமல் இருப்பது அவருடைய கிருபை. ஹalleluya. நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை முடிவே இல்லாதது උන්දන් මනදුරුක විනාශ නොවී ඉන්නේ අපි උන්වහන්සේගේ කරුණාව නිසා. හalleluya. ආමේන්. මම හරිම ආසාව වෙන ගීතිකාව. මේ කැටලොග් එක හරියට පාවිච්චි කරා නම් අපි විනාශ නොවී ඉන්න පුළුවන්. நாங்கள் இந்த கேட்டலாகை சரியாக பயன்படுத்துவோம் என்றால் நாங்கள் මේ කැටලොග් එක පාවිච්චි කරන අපේ ශරීර නැවති ඉලෙක්ට්‍රොනික මේ භාණ්ඩය இந்த கேட்டலாகை வைத்து நாங்கள் பயன்படுத்துகிற இந்த சரீரமாகிய இந்த எலக்ட்ரானிக் அந்த சாமான்
කොච්චර වෙලාට හાર્ට් එක වැඩ කරන්නවද වැඩ කරයි. எவ்வளவு நேரம் எங்களுடைய இருதயம் வேலை செய்யணுமோ அது அவ்வளவு நேரம் வேலை செய்யும். මම ඒක තමයි උදේත් කිව්වේ. நான் அதான் காலையிலும் சொன்னேன். ගොඩක් අය මාලිගා තනනවා. அநேகர் மாளிகைகளை கட்டுகிறார்கள். සුරංගනා ලෝකයේ දකින්නවා. මාය උලගතේ කාන්ගරාர்கள். மாய உலகத்தை காண்கிறார்கள். හලෙලුයා. හෙට ගිහිල්ලා මම අරේ කරනවා. මං කිව්ව උදේ ප්‍රාන්ස් යනවා ලන්ඩන් යනවා කැනඩා යනවා කියලා. හෙට අද රැට නිදාගෙන ඉඳලා. நான் சிலர் சொல்வார்கள் நான் இன்றைக்கு தூங்கி நான் காலையில் நாளைக்கு வந்து நான் அந்த ஒவ்வொரு இடங்களுக்கு செல்வேன் அநேக காரியங்களை செய்வேன் என்று அவர்கள் திட்டங்கள் போடுவார்கள். යාකෝබ් පොතේ කියනවා. யாக்கோபு புத்தகத்தில் ඔබ சொல்லப்படுகிறது. හෙටගෙන සැලසුම් කරන්නේ. நீ நாளை குறித்து திட்டமிடுகிறாயே. අද රැට නිදාගෙන ඔබ නැගිටිද කියලා ඔබ දන්නවද? இன்றைக்கு இரவு தூங்கி நீ நாளை காலை எழுந்திருப்பாய் என்று உனக்கு தெரியுமா? ෂුවරක් තියෙනවද? ஒரு நிச்சயம் இருக்கிறதா? නෑ. இல்லையே. ඔක්කොටම තමයි. எல்லாருக்கும் அப்படிதான். රොෂන් දන්නවද ඊ කකුල කපාගෙන පැවුම් අතරක් දාලා 700ක් වියදම් කරනවා කියලා කබිලකට. பிரதர் ரோஷானுக்கு தெரியுமா நேற்று காலை வெட்டி கொண்டு 4 தையல் போட்டு 700 ரியால் செலவழிப்பார் என்று அவருக்கு தெரியுமா? දන්නවද? தெரியுமா? රොෂන් මොනවද ප්ලෑන් කරලා හිටියේ? ரோஷான் பிரதர் என்ன பிளான் பண்ணியிருந்தீர்கள்? රතිස්වත් අරගෙන ரதீஷ் பிரதரை මං கூட்டிட்டு කියන එක බොරුද? நான் சொல்வது சரியா தவறா? එහෙම பொய்யா? අජිත්වත් අරගෙන அப்படி அஜித் பிரதரை கூட்டிட்டு රොෂන්ගේ භාර්යාව මලරුවත් මෙහෙ දාලා ரோஷான் பிரதருடைய மனைவி மலரை இங்கே விட்டுவிட்டு නැත්නම් ඔයාට ජොබ් එක ඉවරයිද ඩියුටි ඔෆ් දන්නේ ඔයා ත්‍යාගයට එන්නේ හිටියත් දන්නේ නැහැ. நீங்கள் உங்களுடைய ஜாப் முடித்து விட்டு நீங்கள் டியூட்டி முடித்து விட்டு நீங்க பிரேயருக்கு வர்றீங்களா எனக்கு தெரியாது. දන්නේ නැහැ. எனக்கு தெரியாது. අපි ඒ වෙලාවට කොහෙ නැග්ගත් දන්නේ නැහැ. පෙට්ටිය මොනවට ගත්තද මම දන්නේ නැහැ. මලට ඇඳුම් ගන්න වෙන්න ඇති. කකුල කැපුණානේ. கால் வெட்டினதுனே. අන්තිමට උදේ සීස් එක ගන්න ඊයේ තාගෙන. கடைசியில் நேற்று வரவில்லை, காலையில் சர்வீஸும் வரவில்லை. පොඩක් හිතලා බලන්න. கொஞ்சம் நினைத்து பாருங்கள். රාත්‍රී නිදාගෙන උදේ නැගිටිලා නැත්තම් இரவு தூங்கி காலையில் எழுந்திருக்கவில்லை என்றால் මමත් හිතාගෙන ඉන්නවා අර එළිය ඔෆිස් කාමරේ ගහනවා මම නැගිටලා මේක කරනවා අර කරනවා යකඩ ගෙනලා තියෙනවා. நானும் இப்படிதான் பிளான் பண்ணியிருக்கிறேன். அதாவது நைட்டு தூங்கி காலையில் எழுப்பி நான் அந்த ஆஃபீஸ் செய்ய வேணும், அது செய்ய வேணும், காரியங்கள் செய்ய வேண்டும் பிளான் பண்ணி வைத்திருக்கிறேன். නිදාගත්ත බොහෝ මිනිස්සු නැගිටින්නේ නැහැ. தூங்கி அநேகர் எழுந்திருக்கவில்லை. අද දවස් නපුරුයි. காலங்கள் பொல்லாதவைகள். කාලේ නපුරුයි. காலங்கள் රස්තාව අල්ල பொல்லாதவைகள். ගන්න. நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் දෙවියන් கொள்ளுங்கள். අතර ප්‍රථම ස්ථානෙ දෙන්න. தேவனுக்கு முதலிடத்தில் கொடுங்கள். උන්වහන්සේගේ රාජ්‍යද ධර්මිෂකම සොයන්න අනිත් සියල්ලක් ඔබට ලබා දෙයි. தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள். හැම වෙලේම අපගේ හදවතේ ගුණාත්මක ගුණවන්ත ඒ කියන්නේ ගුණ සැලකීම හදවතක් තියෙන්න ඕනේ. எப்பொழுதும் உங்களுக்கு நன்கு நிறைந்த ஒரு අපි இதயம் විනාශ இருக்க வேண்டும். වෙන්නේ ඊනිවර්සිටි කරුණාව නිසා. நாங்கள் நிர்மூலமாக ඒ அதிருப்பது ගීතක அவருடைய පොඩ්ඩක් கிருபை. ගායනා කරලා මෙවුද. හලෙලූයා. ස්වාමීන් වහන්සේ අපතාමේ හලෙලූයා. මාත් එක්ක සෑමදෙන සම්බන්ධ වෙන්න ඕ ස්වාමීනි. நிர்மூலமாக இருப்பது உந்தன் மாகிருபை முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம் நிர்மூலமாக இருப்பது உந்தன் மாகிருபை முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம் கிருபை கிருபை மாறாத கிருபை 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 மாறாத கிருபை 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 மாறாத கிருபை. ஹalleluya. සම්මාසයන් කාලය ගතවල යන නිසා අය වචන දෙක ලිමයමු. காலம் கடந்து செல்வது நம்ம வார்த்தைக்கு செல்வோம். යගු සේනාපතිවරයෙක් யெகூ ஒரு சேனை தலைவன். ඔහුව රජ බවට ආලේප කරා. அவனை ராஜாவாக அபிஷேகித்தார்கள். ආලේප කරේ කුමකටද? எதற்காக அவனை அபிஷேகித்தார்கள்? යෙසබෙල් විනාශ කරන්න, யெசபேலை அழிப்பதற்கும் ආහබ්ව විනාශ කරන්න, ஆகாபை அழிப்பதற்கும் ආහබ්ගේ ඉතුරුලා තියෙන සෑම දෙයක්ම විනාශ කරන්න. ஆகாபனுடைய வம்சங்கள் வரவர்கள் எல்லாவற்றையும் அழிப்பதற்காக. අපි රෝමර් පොතේ කියුවේ நாங்கள் ரோமர் புத்தகத்தில் வாசித்தோம். මාංශය විනාශ කරන්න ඕන කියලා.
மாம்சத்தை அழிக்க வேண்டும் என்று. Hallelujah. ස්වාමිනාසේ ආපා. கர்த்தர் நல்லவர். දේනාසේ ආපා. கர்த்தர் நல்லவர். ඔබ දන්නවද මේ මුනිවරු තපස් රකින්න එක වැඩක් කරනවා. இந்த முனிவர்கள் அவர்கள் தவம் இருக்க ஒரு காரியம் செய்வார்கள். தவம் இருக்கிறல்ல தவம் இருக்கும்போது சில காரியங்களை செய்வார்கள். ஏய் தபஸ் රකින්න දේවල් කරනවා. தவம் இருக்கும்போது காரியங்களை செய்வார்கள். දන්නවද ඔබ? தெரியுமா? දන්නේ නැහැ. தெரியாது. මමත් දන්නේ නැහැ. எனக்கும் தெரியாது. ඒක තමයි ඇත්ත. அதான் உண்மை. මම අහලා තියෙනවා. நான் கேட்டிருக்கிறேன். කතාවල් අහලා තියෙනවා. கதை கேட்டிருக்கிறேன். ස්වාමිනාසේ ආපා. கர்த்தர் நல்லவர். තමන්ගේ මාංශයේ තෘෂ්ණාව නැති කරගන්න அவர்களுடைய மாம்சத்தின் இச்சையை இல்லாமல் செய்வதற்கு, මාංශයේ ආසාව නැති කරගන්න அவர்களுடைய ஆசைகளை மாம்சத்தின் ஆசைகளை இல்லாமல் செய்வதற்கு කටුවල කියලා නිදා ගන්නවා. කටු. முள்ளுகளிலே போய் படுத்துக் கொள்வார்களாம். නැත්නම් ඇන ගහලා ඇනවල නිදා ගන්නවා. ஆணிகளை அடித்து அந்த ஆணிகள் மேல் போய் படுத்துக் கொள்வார்கள். සමහර තාපසවරු ඔළුව යට දාලා කකුලෙන් එල්ලෙනවා. சில முனிவர்கள் என்ன செய்வார்கள், தலைகீழாக இருப்பார்களாம். தொங்குவாங்க. தொங்குவாங்க. இருப்பாங்க தொங்குவாங்க. මොනටද මාංශයේ ආසාව තෘෂ්ණාව නැති කරගන්න. எதற்காக? மாம்சத்தின் இச்சைகளையும் அவர்களுடைய ஆசைகளையும் இல்லாமல் செய்வதற்கு. ඔබ රෝමர் පොතේ මොනවද කිව්වේ? நீங்கள் ரோமர் புத்தகத்தில் என்ன வாசித்தீர்கள்? මොනවද කිව්වේ? 8:13 මක් නිසාද නුඹලා මානසික ලෙස ජීවත් වෙනවා නම් මැරෙන්න ඕනේ. හලෙලූයා. යේසුස් වහන්සේ ඔබටයි මටයි කටුවල නිදා ගන්න කිව්වේ නෑ. இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் முள்ளுகளிலே போய் படுக்க சொல்லவில்லை. ඔළුවෙන් එල්ලෙන්න කිව්වේ නෑ. தலைகீழாக தொங்க சொல்லவில்லை. ඇනගාලා ඇනවල පෙරලෙන්න කිව්වේ නෑ. ஆணிகளை எடுத்து அதன் மேல் படுத்து புரள சொல்லவில்லை. යේසුස් වහන්සේගේ ලේබලින් සෝදා පවිත්‍ර වෙලා ඔබගේ මාංශය ඔබ තෘෂ්ණාව නැති කර ගන්න කිව්වා. அவர் சொன்னார், அவருடைய இரத்தத்தினால் உங்களை கழுவி சுத்திகரித்துக் கொண்டு உங்களுடைய இச்சைகளை உங்களுடைய ஆசைகளை இல்லாமல் செய்து கொள்ளுங்கள் என்று. මොකද්ද මං ඇයි මේක මං කියන්නේ? ஏன் இதை கூறுகிறேன்? ආහාප විනාශ කරනවා කියන්නේ ஆகாவை அழிப்பது என்பது ඔබේ මාංශය විනාශ කිරීම. உங்கள் மாம்சத்தை අழிப்பது. අපේ අලුත් කීසිපට එනකොට புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ආහාප විනාශ කරනවා කියන්නේ ஆகாவை அழிப்பது என்பது ඔබේ මාංශය විනාශ කිරීම. உங்கள் மாம்சத்தை අழிப்பது. රෝමර් 8:13 එක තමයි කියලා තියෙන්නේ. ரோமர் 8வது அதிகாரம் 13வது මත් வசனம். නිසාද නුඹලා මානසික ජීවත් වෙනවා නම් මැරෙන්න ඕනේ. மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள். අදත් ඔබ මානසික ජීවත් වෙනවා නම් இன்றைக்கு நீங்கள் மாம்சத்தின் படி வாழ்ந்தால் ඔබගේ මාංශය මැරෙන්න ඕනේ. உங்களுடைய மாம்சம் சாக வேண்டும். ආහාප මරන්න ඕනේ. ஆகாவை நீங்கள் கொலை பண்ண வேண்டும். ඒකට තමයි යෙගුට රජතුමාගේ ආලේපය දුන්නේ. அதற்கு தான் யெகூவுக்கு ராஜாக்களோட அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. පළවෙනි ඔබගේ මාංශය මරන්න ඕනේ. முதலாவது உங்களுடைய மாம்சம் சாக வேண்டும். ඇයි ආහාප නම් මාංශය කියලා කියන්නේ? ஏன் ஆகாப் என்பவர் மாம்சத்திற்கு ஒப்பிடப்படுகிறார்? සුද්ධ බයිබලයේ ආහාපට හොඳ සර්ටිෆිකේට් එකක් දීලා තියෙනවා. பரிசுத்த வேதத்தில் ஆகாபுக்கு ஒரு நல்ல ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சான்றிதழை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. සහතිකයක් දීලා තියෙනවා. ஒரு சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ඔබටයි මටයි ඉස්කෝලෙන් අස්සෙන්ට චරිත සහතිකයක් දෙනවනේ. உங்களுக்கும் எனக்கும் நாங்க ஸ்கூல்ல இருந்து விலகும் போது ஒரு கேரக்டர் சர்டிபிகேட் கொடுப்பார்கள். இல்ல? ඒක වටිනව නේද? அது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அது ரொம்ப முக்கியம் தானே? டிசி. டிசி கிழிச்சிருவாங்க நமக்கெல்லாம். நல்ல நேரம். අපිටම චරිත සාතික දෙන්න තිබුණ වටින මිනිස්සු නෙවෙයි. நாங்களெல்லாம் அந்த டிசி கொடுக்கிற அளவுக்கு நாங்கள் இருந்த நல்ல குணாதிசயங்கள் கொண்டவர்கள் அல்ல. දෙවියන්ට මොන කරනවද දන්නේ ඉස්කෝලෙන් දුන්නා හොඳ එකක්. தேவனுடைய நல்ல கிருபை ஏதோ ஸ்கூல்ல எனக்கு கொடுத்தார்கள். ඒවා වෙනයි. அது வேறு. දෙවියන් වහන්සේට අපිට කැරක්ටර් සර්ටිෆිකේට් එකක් දෙන්න ඕනේ. ஆண்டவரும் எங்களுக்கு கேரக்டர் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும். ඒකට அதற்கு ඔබ ලබාගත් ආලේපි යුතුයකමට ඔබ අවංක වෙන්න ඕනේ. நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தின் அந்த கடமைக்கு நீங்கள் உண்மையுள்ளவர்களாக ඔබගේ ආලේපිට ඔබ අවංක වෙන්න ඕනේ. உங்களுடைய அபிஷேகத்துக்கு நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். හalleluya සයනසේ ආපහන්. ඒකට තමයි ඔබ රජවරු ලෙස පූජකවරු ලෙස තුමාසේ ආලේප කරලා තියෙන්නේ. அதற்காக தான் உங்களை ஆண்டவர் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அபிஷேகித்திருக்கிறார். යෙගුව උනාසේ ආලේප කරේ. யெகூவை அவர் அபிஷேகித்தது ආහාප විනාශ වෙන්න. ஆகாபை அழிப்பதற்கு. ආහාප විනාශ කරනවා කියන්නේ ஆகாபை அழிப்பது என்பது ඔබේ මාංශය විනාශ කිරීම. உங்கள் மாம்சத்தை அழிப்பது. ඇයි මාංශය විනාශ කිරීම කියලා මම කියන්නේ? ஏன் மாம்சத்தை அழிக்க வேண்டும் என்று நான் ආහාපට சொல்கிறேன். සුද්ධ බයිබලයේ හොඳ සාතිකයක් දීලා තියෙනවා. ஆகாபுக்கு வேதத்திலே நல்ல ஒரு சான்றிதழ் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ආහාප වගේ මේ පොළවේ මෙලෝකේ කිසිම එකෙක් නැල්ලු මනවිකා. ආහාබේ පොළ
பெண்களுக்கு யோசிக்கிறீங்க வசனம் இருக்குதானே தெரிஞ்ச இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டே வந்திருப்பானே இருக்கா டக்குன்னு எடுத்து வாசிக்க பார்ப்போம் టక్కన කියවන්න බලමු සිංහලෙන් වදන්න ඒක ආප් ගැන කියපු දේ මේ පොළවේ ආප් වගේ ආප්නේ සිංහලෙන් කියන්නේ ආප්නේ ආප් වගේ කවුරු නැද්ද හොඳ පුද්ගල හොඳ සාතිකයක් දෙන්න දෙන ශුද්ධ බයිබලේ දන්නේ අර කියවන වල ටක්කල කියමු මම මේ වචනේ අරන් ආවෙ නේද දෙදෙනාසේ කාත්නන්ත පළමුව අපි බලමු Parakirodo ende. Samina se apat. Okay, hoyala ganda. Devena se apat. Hallelujah. ආහාබ් වගේ මේ පොළවේ කිසිම කෙනෙකුට ඉන්නලු. තමගේ භාර්යාව නැත්නම් යෙසබෙල්ට නැත්නම් ගෑනුන්ට පාවලා දුන්නා. ආහාබ් වගේ කවුරුත් නැල්ලු. Hallelujah. தன் பெண்களுக்கு இல்லாட்டி அப்படித்தான் விட்டு கொடுத்தது ஆகாபை போல ஒருவனும் இல்லை ஆகாபு போல ஒருவனும் இல்லை அல்லேலூயா மாம்சே අපේ මාංශෙට කොච්චර ඉඩ දීලා තියෙනවද எங்களுடைய மாம்சத்துக்கு நாங்கள் எவ்வளவு இடம் கொடுத்திருக்கிறோம் අපේ මාංශය කියන දෙයකට අපි වැඩ කරන්නේ எங்களுடைய மாம்சம் சொல்கிறதுக்கு நாங்கள் செய்கிறோம் නැත්නම් අපේ ආත්මය කියන දෙයකටද වැඩ இல்ல කරන්නේ என்றால் எங்களுடைய ஆவி சொல்கிறது நாங்கள் செய்கிறோம் නැත්නම් සුද්ධාත්මලෝස කියන එකටද ඔබ වැඩ කරන්නේ இல்ல என்றால் பரிசுத்தாவியானவர் சொல்கிறதுக்கு நாங்கள் අපේ මාංශෙට ඉඩ දුන්නක බොහෝයිනේ අපේ ජීවිතේ எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்களுடைய மாம்சத்துக்கு இடம் கொடுத்த காரியங்கள் ඔබටයි මටයි ආලේපය දුන්නේ මාංශයේ ක්‍රියාවටද உங்களுக்கும் எனக்கும் அபிஷேகம் கொடுக்கப்பட்டது மாம்சத்தின் கிரியைகளுக்கு මාංශය විනාශ කරන්න மாம்சத்தை அழியுங்கள் ඒකට තමයි ආලේපය அதற்கு தான் அபிஷேகம் අද ගොඩක් අය ආලේපය කියලා හිතාගත්තා මිතන්නේ இன்றைக்கு அநேகர் அபிஷேகம் என்பது நினைத்துக் கொள்கிறார்கள் අන්‍ය භාෂා කතා කරලා උඩ පනලා නැටුවත් ඉවරයි அந்நிய பாஷையில பேசிவிட்டு மேலே பாய்ந்து குதித்து விட்டால் போதும் என்று එහෙම හිතනවා அப்படி நினைக்கிறார்கள் එහෙම නෙවෙයි අන්‍ය භාෂාවත් සලකුණා அந்நிய பாஷை ஒரு அடையாளம் ඒක සලකුණක් පමණයි அது ஒரு அடையாளம் மாத்திரமே නමුත් ආලේපය දීලා තියෙන්නේ ஆனால் அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது රජවරුන්ගේ ආලේප අපට දීලා තියෙන්නේ ராஜாக்களுடைய அபிஷேகம் ඔබගේ මානසික ක්‍රියාවන් විනාශ කිරීමට உங்களுடைய மாம்ச கிரியைகளை அழிப்பதற்கு ආහාබ් නැමැති ඔබගේ මාංශය විනාශ කිරීමට ஆகாப் என்கிற உங்களுடைய மாம்ச கிரியைகளை அழிப்பதற்கு අපි කොච්චර අපේ ජීවිතේ වැඩිම හරියක් අපි කරලා තියෙන්නේ කියලා තියෙන්නේ මාංශය කියපු දෙයට நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் எங்களுடைய மாம்சம் சொல்கிறதை நாங்கள் செய்திருக்கிறோம் මාංශයට තමයි ඉඩ දීලා තියෙන්නේ நாங்கள் மாம்சத்துக்கு தான் இடம் கொடுத்திருக்கிறோம் මාංශය තමයි කියන්නේ மாம்சத்தை எதிர்த்து சொல்கிறோம் නේද මාංශයට කොච්චර දුන්නත් මදි மாம்சத்துக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது නේද එමෙන්නේ පොළවට කොච්චර වතුර දාන්න பூமிக்கு எவ்வளவு தண்ணி ஊற்றி பாருங்கள் මුති පුච්චිනවා නේද மூது කොච්චර වතුර දෙනවද கடலில் எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது එவ்வளவு தான் பூமியில ஊத்துங்களா எல்லாம் திருப்பி கடலுக்கு தான் போகும் எவ்வளவு කොච්චර පොළවට වතුර දැම්මත් කොහොමද අපව මුදට තමයි යන්නේ ඇයි ஏன் ඔබත් මාත් පොළවෙන් පස්වලින් ගත්ත මිනිස්සු நீங்களும் நானும் மண்ணினால் இந்த பூமியின் மண்ணினால் எடுத்து உருவாக்கப்பட்டவர்கள் මේ මාංශයේ පස් எங்களுடைய இந்த மாம்சம் மண் මේ මාංශෙ කොච්චර දැම්මත් මදි இந்த மாம்சத்துக்கு எவ்வளவு காரியங்கள் செய்தாலும் பத்தாது මම කතාවක් කියනවා கதை சொல்லுவார்கள் ගොඩක් අය බුෆේ කන්න ගියාම அநேகர் புஃபே சாப்பிட போகுது කෑම වර්ග 100කට වැඩිය තියෙනවා 100 விதமான சாப்பாடுகள் මේ இருக்கும் පොන්රොස්සා කියන මේ රෙස්ටෝරන්ට් එකට යන්න பொன்ரசா என்கிற அந்த ரெஸ்டாரண்ட் நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம் ඉස්සර 55 දැන් 60යිද කොහෙද රියල් 60යිද කොහෙද 60 ரியால் வரும்னு நினைக்கிறேன் එක්කෙනෙකුට ஒருத்தருக்கு ගිහලා බලනවා 105ක් තියෙනවා කෑම වර්ග 105 விதமான உணவுகள் இருக்கும் සුප් තියෙනවා කස්ටර්ඩ් තියෙනවා ඩෙසර්ට් තියෙනවා එක එක જાති ෆ්‍රයි තියෙනවා ෆිෂ් තියෙනවා බීර් තියෙනවා මටන් තියෙනවා මොනවාද නැත්තේ පොක් නැහැ නේ එඳ අනිත් ඔක්කොම තියෙනවා කෑම වර්ග 105ක් තියෙනවා 105 வகையான உணவுகள் அந்த இடத்துல இருக்கும் டெசர்ட்ல இருந்து රියල් எல்லாமே 55 නැත්නම් 60යි තමයි 55 ரியால் இல்லனா 60 அவள ரியால் தானே ரெண்டு பேரும் போனீங்களா அப்போ கட்ட ஆசிரியர் பாராங்க போயிட்டு வாங்க ஹalleluya ඉතින් ඒකට ගිය ගමන් இப்ப அந்த இடத்துக்கு அங்க சென்றவுடன் අම්මෝ කෑම ඔක්කොම තියෙනවා ஐயோ
நிறைய சாப்பாடு இருக்குது. මම සල්ලි රියල් 60ක් දීලා තියෙනවා. සල්ලි රියල් 60ක් කියන්නේ ලංකා සල්ලි වලට කීයද? 60 ரியால் என்றால் இலங்கை பெறுமதி எவ்வளவு? රුපියල් 3000යි. 3000 ரூபாய் එක්කෙනෙකුට කන්න. ஒருத்தருக்கு. ඉන්දියා කාසේ වල බ්‍රදර්? ආයති? එරනෝලලා. ඉන්දියා සල්ලි පොඩි තමයි 1200 නමුත් ඉන්දියා කට්ටියක ලොකු වටිනවා. 1200 என்பது இங்க இருந்து பார்க்கும்போது அது சிறிய பணம் தான். ஆனா இந்தியர்களுக்கு அந்த பணம் பெரியது. பெருசான பிரதர். அப்படி சாப்பிட கொடுப்போமா இந்தியாவில் கொடுக்க மாட்டோம். அப்படியும் அது ஒரு நேரம். பட் அப்படியெல்லாம் சும்மா படிச்சா இது சல்லி தீல தீனுவோம். இப்போ நாங்கள் பணமும் கொடுத்திருக்கிறோம். கேமரா எக்கசிய பாத் தீனுவோம். சாப்பாடு வகைகள் 105 இருக்கு. ஆஸ் லோகுයි. கண்கள் பெருசா இருக்கு. ඔක්කොම දාගන්නවා. எல்லாத்தையும் போட்டுக்கொள்ளுவோம். කාලා කන්නේ මොනවාද ටිකයි කන්නේ ඉතුරු ටික ඔක්කොම දානවා කියලා කුඩේට. எல்லாத்தையும் போடுவோம். ஆனா சாப்பிட முடியாமல் எல்லாவற்றையும் கொண்டு போய் கொட்டி விடுவோம். හේතුව මොනවද දන්නවද? காரணம் என்ன? අපි ඇස් ලොකුයි. எங்களுடைய கண்கள் பெருசு. බඩ පොඩි. வயிறு சின்னது. ඇස් ලොකුයි ඉඳ ඔක්කොම දාගත්තා. கண்கள் பெரிதுனால எல்லாவற்றையும் போட்டுக்கொண்டோம். බඩ පොඩි ඉඳ ඉතුරු ඔක්කොම බකටකට දැම්මා. ඩස්බින් එක. வயிறு சிறியது, அதனால் மிச்சத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டி விட்டோம். මොකක්ද ඒක? காரணம் என்ன? අපේ මාංශය. எங்களுடைய மாம்சம். මාංශය විනාශ කරන්න. மாம்சத்தை அழிக்க வேண்டும். රෝම 8:13 ரோமர் 8:13 படி ඔබේ මාංශය විනාශ කරන්න තමයි ඔබට රජවරුන්ගේ ආලේපය දීලා තියෙන්නේ. உங்கள் மாம்சத்தை அழிப்பதற்கு தான் அவர் ராஜாக்களின் அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ආලේපය තවත් යුතුයකමක් නම් அபிஷேகத்தின் இன்னொரு கடமை என்றால் ඔබේ මාංශය විනාශ කරන්න. உங்களுடைய மாம்சத்தை அழிங்க. මාංශයට දෙන්න එපා. மாம்சத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். මාංශය ආත්මය නිතරම පුරබදිනවා. ගලාතිය පොතේ කියනවා. கலாத்தியர் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது மாம்சமும் ஆவியும் எப்பொழுதும் போராடி கொண்டிருக்கும். සුද පාවුල් තුමා ගලාති වලට ලියනකොට අසුන් පත්‍රයේ. பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே சொல்கிறார். යවුම් පත්‍රයේ කියනවා. அந்த நிருபத்திலே சொல்கிறார். ඕ නුවණ නැති මෝඩ ගලාති වරුනි. புத்தியீனமான கலாத்தியரை அப்படின்னு திட்டுகிறார். මාංශය අනුව ක්‍රියා කරන ගලාති වරුන්ට බනින්නේ මෝඩ නැත්නම් නුවණ නැති ගලාති වරුනි කියලා. மாம்சத்தைப்படி கிரியை செய்கிற கலாத்தியர்களை பார்த்து பவுல் எழுதுகிறார், புத்தியீனமாய் நடந்து கொள்கிற கலாத்தியரே. ඔබත් මාත් රජතුමාගේ ආලේපය ලැබලා நீங்களும் நானும் ராஜாக்களுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு මාංශය විනාශ කරන්නේ නැතිනම් மாம்சத்தை அழிக்க வேண்டும் என்றால் දෙවියන් වහන්සේ අපදියා බලලා කියන්නේ தேவன் எங்களை பார்த்து சொல்லுவார், නුවණ නැති புத்தி இல்லாத මෝඩ அறிவில்லாத அறிவில்லாத මම දන්නේ எப்படி எப்படி பேசிட்டார் கலாத்தியல அப்படிதானே பேசினாரு. එමුනේද බන්නේ අඥාන ඥානයක් නැති. අඥාන කියන්නේ මොනවාද? නුවණ නැති මෝඩනේ. புத்தி இல்லாத கலாத்தியர். අඥාන වෙන ගලාතියර කියලා අපිටත් බණි. புத்தி இல்லாதவர்கள் என்று எங்களையும் திட்டுவார். ඇයි? காரணம் අපි ලබන දින රජතුමාගේ ආලේපය. காரணம் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறது ராஜாக்களுடைய ඒක அபிஷேகம். දෙවියන්වහන්සේ දුන්නේ ඇයි? அதை ஆண்டவர் எங்களுக்கு ஏன் கொடுத்தார்? ඔබගේ මගේ මාංශය විනාශ කරන්න. உங்களுடைய என்னுடைய மாம்சத்தை அழிப்பதற்கு. මාංශය තෘප්තිමත් කරන්න නෙවෙයි. மாம்சத்தை திருப்திப்படுத்தல்ல. මාංශය විනාශ වෙන මේ පොළවට යන එක පස් වලට පස් වෙන එක. இந்த மாம்சம் அழிந்து இந்த மண்ணுக்கு மண்ணோடு திரும்புகிற ஒரு காரியம். අද තම ප්‍රසංගින් පොත දේශනා කර පොතේ කියලා තියෙන්නේ. பிரசங்கின் புத்தகம் சொல்லப்படுகிறது, මනුෂ්‍ය මරිච්ච ගමන් மனிதன் மரித்தவுடன் දෙවියන් වහන්සේ දුන්න ප්‍රාණය දෙවියන් වහන්සේ වෙතටත් தேவன் தந்த ஆவி தேவனிடத்திற்கும் පොළව දුන්නෝ ශරීරය පොළවටත් යන්නේ කියා. மண் கொடுத்த சரீரம் இந்த சரீரம் மண்ணுக்கே திரும்ப செல்லும். පස්සලින් ගත්ත ශරීරය පස්සලටම තමයි යන්නේ. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கே திரும்பும். හලෙලුයා ස්වාමීන් වහන්සේ අප්පා. கர்த்தர் நல்லவர். දේව වචනේ කියන්නේ தேவனுடைய வார்த்தை යමෙක් சொல்கிறது, ක්‍රිස්තුස් වහන්සේ වල ඉපදුනා නම් ஒருவன் கிறிஸ்துவுக்குள் பிறந்தால் ඔව් අලුත් මැවිල්ලක් කියා. அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ඔබත් මාත් ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ඉපදුනා වූ අලුත් මැවිල්ල. நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் பிறந்த புதிய சிருஷ்டிகள். බෞද්ධිස්ම ගත්තා වූ අලුත් මැවිල්ල. ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட புதிய சிருஷ்டிகள். අප තුල පරණ අර පස් වලට ලෝකෙට පොළවට තිබිච්ච ඒ මාංශයේ තෘෂ්ණාව දැන් තියෙන්න බෑ. எங்களுக்குள்ள அந்த முன்பதாக இருந்த மண்ணுக்குரிய ஆசைகள், அந்த மண்ணுக்குரிய இச்சைகள், அந்த காரியங்கள், மாம்ச காரியங்கள் எங்களுக்கு இருக்க முடியாது. සහ මුලින්ම සම්පූර්ණ විනාශ කරන තමයි ඔබටත් මටත් උන්වහන්සේ එලිදර පොතේ 1:6 අනුව රජවරුන්ටත් පූජකවරුන්ටත් ආලේප කරලා තියෙන්නේ. அந்த மாம்சத்துக்குரிய காரியங்களை முற்று முழுவதுமாக அழிப்பதற்காகத்தான் வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 6 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல ராஜாக்கள் ஆசாரிகளுக்குமான அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். මාංශයේ තෘෂ්ණාවට ඉඩ දෙන්න නෙවෙයි. மாம்சத்தின் இச்சைகளுக்கு இடம் මගේ கொடுக்கல. ප්‍රියවන්ත සහෝදර எனக்கு සහෝදරිය பிரியமான சகோதரனே පොඩ්ඩක් சகோதரியே, සවන් දෙමු. கொஞ்சம் நாங்கள் செவி கொடுப்போம். ආහබ් වගේ ஆகாபை போல යටත් පහත් රජ කෙනෙක් නැහැ කියලා දේව වචනේ කියනවා. ஒரு தாழ்ந்த ஒரு பெண்ணுக்கு விட்டு போட்ட விட்டு
விற்று போட்ட ஒரு 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 அந்த மாதிரி ஒரு ராஜா இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ස්ත්‍රීන්ට විකුණලා දාපු නැත්නම් තමව පාවලා දුන්නව එයා වගේ කවුරුත් නැහැ. தன்னை விற்று போட்ட அதாவது பெண்களுக்கு கீழே அடிமை அந்த மாதிரி இருந்த அந்த மாதிரி ஒரு ராஜா வேதத்துல யாரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. බෝධ රජ කෙනෙක් දන්නවද? ஆகாப் ஒரு நல்ல ராஜா. එයාගේ ගතිගුණ දන්නවද? அவருடைய குணாதிசயங்கள் தெரியுமா? හොඳයි. நல்ல குணாதிசயங்கள் இருக்கிறது. නමුත් ஆனாலும் එයාගේ තිබුණද එක දෙයක්. அவருக்குள்ள இருந்த ஒரு காரியம், ස්ත්‍රීන්ට තමව පාවලා දුන්නා. ஸ்திரீகளுக்கு தன்னை விற்று போட்டார். මාංශයට ඉඩ දුන්නා. அவர் மாம்சத்துக்கு இடம் கொடுத்தார். ඒක විනාශ කරන්න තමයි ඔබටයි මටයි උන්වහන්සේ රජවරුන්ගේ ආලේප දුන්නේ. அதை அழிப்பதற்காக தான் அவர் உங்களுக்கும் எனக்கும் ராஜாக்களுடைய அபிஷேகத்தை அவர் கொடுத்தார். හalleluya. යෙගුව ආලේප කරේ ඒකට තමයි. யெகூவை அபிஷேகித்தது அதற்காக தான். හalleluya. ஹalleluya. අනිත් එක පාගල්ව විනාශ කරන්න. அடுத்தது பாகாலை அழிப்பதற்கு. පාගල් විනාශ කරනවා කියන්නේ பாகாலை அழிப்பது என்பது අපි අද කාලේ ගතව ගියා. இன்று நேரம் கடந்து சென்று விட்டது. අපි දෙවියන් වහන්සේ තුල සාමනස කැමති නම් වෙනත් දවසක දිනස කතා කරේ තුරු ටික. ஆண்டவருக்கு சித்தமா இருந்தால் இந்த ஒரு நாள் நாங்கள் இதை குறித்து நாங்கள் பார்க்கலாம். දෙවියන් වහන්සේගේ මේ යෙගුගේ මේ ආලේපේ තාමත් වැදගත්. இந்த யெகூவுடைய அபிஷேகம் மிக முக்கியம். ආලේපේ තාමත් වැදගත්. இந்த அபிஷேகம் மிக முக்கியம். රජවරුන්ගේ ආලේපේ තාමත් වැදගත්. இந்த ராஜாக்களுடைய அபிஷேகம் மிக முக்கியம். ආලේපේ යුතුයකම් තියෙනවා. அபிஷேகத்துக்கு கடமைகள் இருக்கிறது. සයනස්යාපා. கர்த்தர் நல்லவர். අපි දෙව මෙහෙ ඉවර කරන්න යනවා. நாங்கள் முடிக்க போகிறோம். සයනස් කැමති නම් තවත් දිනක එතනින් එන්දරනම් කොටස උන්වහන්සේ පටන් ගනි. நாங்கள் ஆண்டவருக்கு சித்தமா இருந்தால் இன்னொரு நாள் இதிலிருந்து நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். සයනස්යාපා. கர்த்தர் நல்லவர். දෙවියන්වහන්සේයාපා. கர்த்தர் நல்லவர். හalleluya. ஹalleluya. ඔබට දුන්න ආලේපය உங்களுக்கு கொடுத்த அபிஷேகம் නිකන් ආලේපයක් නෙමෙයි. அது ஒரு சாதாரணமான அபிஷேகம் அல்ல. රජතුමන්ගේ ආලේපය. அது ராஜாக்களின் அபிஷேகம். ඔබේ මාංශය විනාශ කිරීම පිණිස. உங்களுடைய மாம்சத்தை அழிப்பதற்காக. ආහාබ විනාශ කරන පිණිස. ஆகாபை அழிப்பதற்காக. යෙසබෙල් විනාශ කරන. யெசபேலை අழிப்பதற்காக. ආගම්ගේ දරුවන් පිරිමි උත්තර ලස්සන ඉතුරු ටික තියෙනවා. මට කාලෙ මදි. අපි කතා කරවෙන දවසක. மிகுதி எனக்கு இன்னும் அநேக காரியங்கள் பேச இருக்கிறது, அதனால எனக்கு நேரம் இல்லாதனால் இன்னொரு நாள். ආදට ඇති කියලා හිතනවා. இன்றைக்கு இது போதும் என்று ඔබේ මාංශයේ ආශාව තෘෂ්ණා විනාශ කරන්න. உங்களுடைய மாம்சம் இச்சைகள் நீங்கள் அதை அழித்து போடுங்கள். රෝමර් 8:13 හොඳට මතක තබා ගන්න. ரோமர் 8வது அதிகாரம் 13வது வசனம் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். මං නිසාද නුඹලා මානසික ලෙස ජීවත් වෙනවා නම් මැරෙන්න ඕනෑය. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். නමුත් ආත්මෙන් ශරීරය ක්‍රියා නසනවා නම් ජීවත් වෙනවා ඇත. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ශරීරී ක්‍රියාව ඔබ විනාශ කරනවා නම් சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் ඔබ අද වෙනකම් අපේ ශරීරයේ කීප දෙයකටද වැඩ කරේ නැත්නම් ආත්මයෙන් කීප දෙයකටද වැඩ කරේ. நாங்கள் இதுவரைக்கும் சரீரத்தில் எத்தனை பேருக்கு வேலை செய்திருக்கிறோம், ஆவியில எத்தனை பேருக்கு வேலை செய்திருக்கிறோம். இதுவரைக்கும் நாங்கள் செயல்பட்டது ஆவியின் படியா சரீரத்தின் மாம்சத்தின் படியா? அல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரு அபிஷேகிப்பாரு. நல்ல மொழிபெயர்க்கட்டும். என்ன செய்ய? கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. සයනස්යාපා. ආමෙන්. තවත් පොඩ වේගින් යන්න පුළුවන්. මොනවා කරන්නද? දේනස් සුති වේවා මේ වගේ දුන්නේ නිසා. නේද? තාත්තා දේශනා කරනවා, දුව පරිවර්තනය කරනවා. මේ වගේ වාග්යවන්තකමක් මම නම් දන්න කොහෙද තියෙන්නේ කියලා. සයනස් සුති වේවා. මම හරිම වාසනාවන්ත පුතෙක්. ආමෙන්. හලෙලූයා. මම වර්ෂිප් මම වෙන්නට මගේ පුතා කීබෝඩ් ගන්නවා. ඒක මගේ බාල පුතා වීඩියෝ කරනවා. දන්නවද ආශිර්වාද කියන්නේ මොකද්ද කියලා? ඕක තමයි. අද ගොඩක් අයට ඔය ආශිර්වාදේ නෑ දන්නවද? ඇයි? දෙවියන් වහන්සේ මට ආලේප කරේ රජවරුන්ට දුන්න ආලේපේ. ඇයි? හලෙලූයා. ඒ ආලේපේ යුතුයකමක් තියෙනවා. හලෙලූයා. මේක බලන්න අහගෙන ඉන්න ඕගලන්ටත් ඒක තමයි. සයනස්යාපා. ஹalleluya. ගොඩක් පාස්ටර්ලා ලොකු සේවය කරනවා. अनेक பாஸ்டர்ஸ் अनेक பெரிய ஊழியங்கள் செய்கிறார்கள். සභාවට කැඳවීම දෙනවා. சபைக்கு அழைப்பு கொடுப்பார்கள். කොහේ හරි දුෂ්කර ගම්මානයක எங்கேயாவது ஒரு கஷ்டப்பட்ட ஒரு கிராமத்தில், දැන් අපි ලංකාවේ කියලා හිතන්නකෝ. இலங்கை தேசத்தில் எடுத்துக்கொள்ளலாம். දැන් කොළඹ හොන්ත ලොකු පාස්ටර් කෙනෙක් ඉන්නවා. கொழும்பிலே ஒரு நல்ல ஒரு பாஸ்டர் ஒருத்தர் ලොකු இருக்கிறார். සභාවක් பெரிய තියෙනවා. சபை இருக்கிறது. සභාවට කැඳවීම දෙනවා. சபைக்கு ஒரு அழைப்பு விடுப்பார். යේසුස් වහන්සේව ප්‍රකාශ කරපු නැති පළාත් වලට ගිහිල්ලා සුභාරංචි කියන්න මිෂනාරි වර්ලත කී දෙනෙක් එනවද බාර වෙන්න කියලා. இயேசு கிறிஸ்துவை அறியாத கிராமங்கள் இருக்கிற அந்த ஜனங்கள் இருக்கிற கிராமங்கள்ல சுவிசேஷத்தை அறிப்பதற்கு எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்கிறீர்கள் என்று கேட்பார். ඒ ගම්මානේ වතුර නැහැ, ලයිට් නැහැ, කඩවල් නැහැ, කණ්ඩ නැහැ, ගොඩාක් දේවල් තියෙනවා.
அந்த கிராமங்களிலே கடைகள் இருக்கிறது, எலக்ட்ரிசிட்டி, தண்ணி, அந்த மாதிரி காரியங்கள், அநேக காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம். සභාවට කැදෙන්නේ සභාවේ කවුද ඉන්නේ? දේනතු ජෝලිත කවුද? දේනතු ආලේපිට අවංක ඉන්නේ කවුද? එන්න කියලා කතා කරනවා. சபைக்கு அழைப்பு விடுப்பார்கள். ஆண்டவருடைய ஊழியத்துக்கு உண்மையாக இருக்க விரும்புகிற எத்தனை பேர்கள், நீங்கள் எத்தனை பேர் ஊழியம் செய்ய ලෝකෙ விரும்புகிறீர்கள்? පස්සේ දුවන්න එපා. உலகத்தின் பின்னோட வேண்டாம். යුනිවර්සිටි ඩිග්‍රී අරන් මොනවා කරන්නද යන්නේ? யூனிவர்சிட்டி டிகிரி எடுத்து என்ன செய்ய போகிறீர்கள்? සභාවට කියනවා. சபைக்கு சொல்லுவார். පාස්ටර්ගේ ළමයි ඇමරිකාවෙන් ඉගෙන ගන්නවා. பாஸ்டருடைய பிள்ளைகள் அமெரிக்காவில் படிப்பார்கள். ඒගොල්ලන් යවන්න බෑ. அவர்களை அனுப்ப மாட்டார். ඒ වගේ නෙවෙයි. அப்படி அல்ல. හalleluya සාමනස්ස අපා. கர்த்தர் நல்லவர். දේනස්ස අපා. கர்த்தர் நல்லவர். හalleluya. අපි සාවිතර නැගිට සිටිමුද? நாங்கள் யாரும் எழுந்திருக்கலாம். ඔබටයි මටයි දේනස් දුන්න ආලේට ඔබයි මම අවංක වෙන්නවාද? உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்த அந்த அபிஷேகத்துக்கு நாங்கள் உண்மையாக ඔබ இருக்கிறோம். කවදාද හිතලා තියෙනවද දේනස් ඇයි මාව අඬ ගැසුවේ? நீங்கள் எப்பயாவது நினைத்திருக்கிறீர்களா, ஆண்டவர் ஏன் எங்களை உருவாக்கி இருக்கிறார்? ඇයි ස්වාමීනි මාව තෝරගත්තේ? ஏன் என்னை நீர் தெரிந்து கொண்டீர்? තෝරගත්ත පමණක් නොවේ. தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, ඔබගේ වචනේ මාව පුරවලා පෝෂණය කරලා உம்முடைய வார்த்தையினால் என்னை நிரப்பி என்னை போஷித்து ඔබගේ ආලේපය මට දීලා உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு தந்து මෙතරන්තර ගෙනාවේ ඇයි ස්වාමීනි? இவ்வளவு தூரம் நீ நடத்தி கொண்டு வந்தது ඔබලා ஏன்? හිතලා තියෙනවද මන් දන්නේ නැහැ. நீங்கள் நினைத்து பார்த்திருக்கிறீர்களா என்று எனக்கு මම தெரியவில்லை. දුක් වෙලා හිත ඇතුලින් මම කෑමොරගලා අඬපු කාලවල අධිකයි. நான் இதை நினைத்து என்னுடைய இருதயத்திலே நான் மனக்கசந்து ரொம்ப அழுது நான் வேதனைப்பட்ட நாட்கள் இருக்கு. පාපිෂ්ඨ ලෝකයේ ජීවත් වුණා වූ මාව, பாவியான இந்த உலகத்திலே வாழ்ந்த என்னை, බේබෙද්දෙක් ලෙස ජීවත් වුණා වූ මාව குடிகாரனாக வாழ்ந்த என்னை උන්වහන්සේ තෝරගත්ත යම්කිසි අරමුණක් ඇතුව அவர் தெரிந்து கொண்டது ஒரு நோக்கத்திற்காக. උන්වහන්සේ මාව ආලේප කරා. அவர் என்னை அபிஷேகித்தார். දේනන්ස ලස්සන්ට මාව පාවිච්චි කළා. அவர் என்னை அழகாக பயன்படுத்தினார். උන්වහන්සේගේ සේවයේ ගැඹුරු දේවල් නැඹුරු දේවල් මට උගන්වුවා. அவர் அவருடைய ஊழியத்தின் அவருடைய காரியங்களில் எனக்கு ஆழமான காரியங்களை கற்றுக் ඔබලා கொடுத்தார். දන්නවද ලෝකේ ලොකු ලොකු සේවකයන් බව මගෙන් අහලා දෙනවා ඔබ ඉගෙන ගත්තේ කොයි බයිබල් කොලෙජ් එකේද කියලා. உங்களுக்கு தெரியுமா, உலகத்தின் அநேக பெரிய ஊழியக்காரர்களுடைய இடத்தில் கேட்டிருக்கிறார்கள், நீங்கள் படித்துக்கொண்ட நீங்கள் படித்த காலேஜ் வேத கல்லூரி. வேத கல்லூரி எது, බයිබල් කොලෙජ් එක කොයිද කියලා. பைபிள் காலேஜ் எது என்று. මම බයිබල් කොලෙජ් එකට ඔළුවපත් තියලා නැහැ. நான் பைபிள் காலேஜ் பக்கம் சென்றதே இல்லை. ඒවට යන්න මට සුදුසුකම් නැහැ. அதுக்கு செல்ல எனக்கு தகுதிகள் இல்லை. හalleluya. නමුත් ස්වාමීන් වහන්සේ මට කරුණාවෙන් දුන්නා. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு கிருபையாக දෙවියන් கொடுத்தார். වහන්සේ ආපා. கர்த்தர் நல்லவர். සමහර කට්ටියට මගේ දේවල් තේරෙන්නේ නැහැ. சிலருக்கு என்னுடைய காரியங்கள் புரியாது. දැන් තේරෙන්නේ නැහැ. இப்பொழுது இல்லை, කාලයක් පැමිණි. ஒரு நேரம் வரும். කියපු දේ සිදු වෙනකොට ඔබලට තේරෙයි. சொல்லப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது உங்களுக்கு புரியும். ඔබ ඒකට භුක්ති විඳිනකොට ඔබට තේරෙයි. நீங்கள் அதை அனுபவிக்கும் போது உங்களுக்கு தெரியும். දැන් තේරෙන්නේ. இப்பொழுது தெரியாது. ඉතින් මම ඇතුලෙන් අඬපු කාලවල අධිකයි. அப்போ நான் என்னுடைய உள்ளான உள்ளத்தில் நான் அழுத காலங்கள் සායනස් அநேகம். මාව අඬ ගැහුවේ ආලේප කරේ මොනටද ස්වාමීනි? ஆண்டவரே, நீர் என்னை எதற்காக அழைத்தீர், என்னை කාලේ எதற்காக විනාශ அபிஷேகம் பண்ணினீர்? කාලේ විනාශ කරන්නේ ස්වාමීනි. நான் என்னுடைய நேரத்தை நான் வீணடித்து விட்டேன் අදත් ஆண்டவரே. මාත් මගේ භාර්යාවත් කතා කරගෙන ආවා. இன்றைக்கு நானும் என்னுடைய மனைவியும் பேசிக்கொண்டு வந்தோம். නොසන්ඩාල කම නිසා எங்களுடைய කීර්තනමාන කාර්යங்களால කවණීනතිනාல නොසලකිලිමත් කම නිසා අපේ කාලේ විනාශ කරා. நாங்கள் எங்களுடைய நேரங்களை நாங்கள் அழித்து விட்டோம். මට සෙනෙහවන්ත සහෝදර සහෝදරිය எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, කාලේ විනාශ කරන්න එපා. உங்கள் காலத்தை நீங்கள் வீண்வரையும் செய்ய පොඩි வேண்டாம். කාලයයි තියෙන්නේ. இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு. අල්ලගන්න. அதை பிடித்துக் கொள்ளுங்க. ස්වාමීන් වහන්සේ විරුද්ධ සක්‍රියා කරන්න. ஆண்டவருக்காக கிரியை செய்யுங்கள். නැගිටින්න. எழுந்திருங்கள். උන්වහන්සේගේ ආලෝකය ඔබ මත. அவருடைய ஒளி உங்கள் மேல் உதிக்கும். උන්වහන්සේගේ ආලේපයත් ඔබ මත. அவருடைய அபிஷேகமும் உங்கள் மேல். අමලෙක්වර විනාශ කරන්න. அமலேக்கியரை මාංශය அழியுங்கள். විනාශ කරන්න. மாம்சத்தை அழியுங்கள். මාංශෙ ඉඩ දෙන්න එපා. மாம்சத்துக்கு இடம் கொடுத்து ආත්මෙ ඉඩ දෙන්න. ஆவிக்கு இடம் கொடுங்கள். ආත්මනතක ක්‍රියාවට ඉඩ දෙන්න. ஆவியானவருடைய கிரியைகளை ඔබවත් උන්වහන්සේ පාවිච්චි කරන්න පුළුවන්. அவர் உங்களை பயன்படுத்துவார். දේශන් වලට ඔබ පාවිච්චි කරන්න පුළුවන්. தேசங்களுக்கு அவர் உங்களை எடுத்து ලක්ෂ பயன்படுத்துவார். ගානකට ඔබ පාවිච්චි කරන්න පුළුවන්. லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அவர் எடுத்து ඔබ දැන් ඉන්නේ பயன்படுத்துவார். කොතනද? நீங்கள் எந்த இடத்தில் ඔබ තව இருக்கிறீர்கள்? දුරටත් යන්න ඕනේ කෙනේ. நீங்கள் இன்னும் அநேக தூரம் செல்ல රාජාලිය නිකන් පහලින් ඉගිලෙන්න නෙවෙයි රාජාලියට රාජාලිය කියලා නම තිබ්බේ. கழுகு அது கீழே பறந்து செல்வதற்காக கழுகு என்று அதுக்கு பெயர் படுகிறது. ඉතාලම ඉහළින් ඉගිලිලා යන්න. அது மிகவும் உயரமாக பறந்து செல்லும். කොච්චර දුර ගියත් එයාගේ බැල්ම හරියට තියෙනවා. அது எவ்வளவு உயரத்துல பறந்தாலும் அதனுடைய பார்வை அதனுடைய நோக்கம் சரியாக இருக்கும். ඔබවත් මාවත් දේනස ආලේප කරේ ඉහළට 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 නගලා යන්න. அவர் உங்களையும் என்னையும் அபிஷேகித்தது மேலே மேலே செல்வதற்காக. ආර්ථික ජීවිතේ තවත් පහළට පහළට යන්න නෙවෙයි. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் கீழே கீழே செல்வதற்காக அல்ல. අද මම මෙච්චරක් ඉන්නවනම් இன்றைக்கு நான் இவ்வளவு හෙට තව ටිකක් උඩට යන්න ඕනේ. இன்னும் நான் அதிகம் மேலே ඒකයි ශුද්ධ බයිබලයේ දේ වචනේ කියන්නේ. அதனால்தான் பரிசுத்த வேதத்தில் சொல்லப்படுகிறது. පවිත්‍ර සිටින්න අශුද්ධව සිටින්න තවත් ශුද්ධව යන්න. பரிசுத்தமா உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். පව් කරන්න තවත් කරපන්. பாவம் செய்கிறவன் இன்னும்
பாவம் වෙන්න செய்யட்டும். ඉක්මනින් සීඝ්‍රයෙන් නෙමෙයි. இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன். ඔවුන් ඔවුන්ගේ ක්‍රියාව අනුව ඵල දෙන්නේ නෙමෙයි. அவன் அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ப பலன் ඒ அளிக்கிறேன். ශ්වාසය පැමිණෙන්න යනවා. அவர் வரப்போகிறார். ඔබ සූදානම්ද? நீங்கள் ஆயத்தமா? උන්වහන්සේ එනකොට ඔබ ඉස්සත දිගු කරගෙන යන්න යන්නේ. அவர் வரும்போது நீங்கள் வெறுங்கையோட போய் நிற்க උන්වහන්සේ போகிறீர்களா? ඉදිරියට ඔබ ඉස්සතින්ද යන්න යන්නේ. அவருக்கு முன்பதாக நீங்கள் வெறுங்கையோட නැත්නම් උන්වහන්සේ යමක් ගෙනියන්න යනවා. நீங்கள் அவருக்காக ஒரு අද காரியம் වෙනකම් මොනවද ඔබ කරලා තියෙන්නේ? இதுவரைக்கும் என்ன මේ செய்திருக்கிறீர்கள்? වෙනකම් දෙවෙනි ඔබ මොනවද කරලා තියෙන්නේ? இதுவரைக்கும் நீங்கள் ஆண்டவருக்காக என்ன අපි අපි වාර දෙමුද? நாங்கள் எங்களை ஒப்புக் අපි கொடுப்போம். සාදන ඇස්වසලා. நாங்கள் கட்டளை පොඩ්ඩක් අපි ජීවිතය ගැන හිතමු. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை கொடுத்த நினைத்து උන්වහන්සේ අපිට දුන්න ආලේපය ගැන හිතමු. அவர் எங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தை கொடுத்து උන්වහන්සේ අපිට දුන්න කැදවීම ගැන හිතමු. அவர் எங்களுக்கு கொடுத்த அழைப்பை கொடுத்து උන්වහන්සේ අපි තෝරගත්ත විදිය ගැන හිතමු. அவர் எங்களை தெரிந்து கொண்ட උන්වහන්සේ අපි விதத்தை කළගුණ සලකමු. நாங்கள் அவருக்கு